அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட்டுரை எஸ்ஏ ரைட்டிங் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கான கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த எஸ்ஏ ரைட்டிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோஸை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரக்கூடிய உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வினாக்களை நீங்கள் திரும்ப பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எழுதிட முடியும். அப்போ அந்த மாதிரி வாரம் போடக்கூடிய இந்த வீடியோஸை என்றைக்கும் மிஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி ஃபார்மேட்டை உங்களால் எழுத முடியும். கரெக்டாக இந்த வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஈஸியாக வரக்கூடிய போர்டு எக்ஸாமில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொது கட்டுரையில் நம்ம ஃபுல் மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கான வகுப்புக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பீரியாடிக் டெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய போர்டு எக்ஸாம் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ணியிருக்க வேண்டிய முதல் விஷயம் சப்ஸ்கிரைப். அப்போ பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோஸ்லாம் டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய ஆஃப்லைன் சென்டர் நீங்கள் இப்போ தான் 10th படிச்சுட்டு இருக்கலாம். 11th 12th படிக்கும் போதே நீங்கள் ஜேஇ அல்லது நீட் ப்ரிப்பேர் பண்ணி வரக்கூடிய நீட் எக்ஸாம் இல்லை ஜேஇ எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிராக் பண்ண முடியும். அதுக்கு நம்முடைய வேதாந்துல ஜேஇக்கு நீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிளாஸஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டர்ஸ் அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர் இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. நேரில் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் ஜேஇக்கு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். நம்மளுடைய ஆஃப்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஃபவுண்டேஷன் கிளாஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஃபவுண்டேஷன் அப்படின்னா பேசிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஈஸியாக உங்களுடைய 11th 12th படிக்கும்போது அதெல்லாம் படிச்சுட்டு ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடம்லேயே கிராக் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுடைய அண்ணன் அக்கா யாராச்சும் 11th 12th படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேதாந்துல ஜேஇக்கு நீட்டுக்கும் கிளாஸ் போதும் அப்படின்னு என்ன பண்ணுங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, நம்மளுடைய வேதாந்துல பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். பர்சனல் அட்டென்ஷன் யார் வந்தாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்சனலாக அவங்களுக்கு நிறைய எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி ஈஸியாக மார்க் எடுக்கிறது, ரேங்க் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. அதுக்கடுத்து 100% கேரண்டீடு இம்ப்ரூவ்மெண்ட். கண்டிப்பாக அவனுடைய ரேங்க் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுக்கான கேரண்டி அப்படின்றது கொடுக்குறோம். ஏன்னா ப்ராசஸ் அந்த அளவுக்கு இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ், 3-way டவுட் சப்போர்ட்ஸ், அகாடமிக் மென்டார்ஸ், ஹைடெக்கான கிளாஸஸ், ஸ்மால் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உடைய வேதாந்தில் கொட்டி கிடக்குது. அதுலேயும் குறிப்பாக சொன்ன மாதிரி டாப் டீச்சர்ஸ், அகாடமிக் மென்டார்ஸ், டவுட் சப்போர்ட், அதுக்கடுத்து ஸ்மால் கிளிக்கர்ஸ், ஹைடெக்கான கிளாஸஸ் இதெல்லாம் இருக்கு. உடைய வேதாந்தில் இப்போ ஜேஇக்கு நீட்டுக்கும் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சார் நான் ஜாயின் பண்ணுறேன், ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாகணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அப்படின்னா IVSATனு ஒரு எக்ஸாம் இருக்குது. என்ன எக்ஸாம் இருக்குது? IVSAT. இந்த ஒரு எக்ஸாம் எழுதுறது மூலிமா அதில் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப் டு 90% வரையுமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த IVSAT எக்ஸாம் எழுதி பாருங்கள். அதுக்கடுத்து முன்னாடியே சொன்னதான் சென்டர்ஸ், அதோடைய ஃபோன் நம்பர்ஸ், நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கட்டுரைக்கு போயிடலாம். கட்டுரையை பொறுத்தளவு சிம்பிளாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தது தான். கட்டுரையை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா தலைப்பு எழுதியிருக்கணும். தலைப்பு அந்த ஒரு ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைப்பு எப்படி வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், தலைப்பு எழுதலாம். அந்த மாதிரி ஒரு தலைப்பு அப்படின்றது போட போகிறீங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 மார்க் கொடுப்பாங்க. எத்தனை மார்க்கு? 1/2 மார்க் கொடுப்பாங்க. முன்னுரை எழுதினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 மார்க். முன்னுரை எழுதினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுக்குறாங்க. உட்தலைப்புடன் கூடிய பொருளுரை அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க். இதில் இருக்கிறதுலே அதிகமாக மார்க் கொடுக்கக்கூடியது எதுக்கு அப்படின்னா இந்த உட்தலைப்புடன் கூடிய பொருளுரைக்கு தான். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க் கொடுக்குறாங்க. முடிவுரை அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மார்க் கொடுக்குறாங்க. முடிவுரைக்கு ஒரு 1/2 மார்க்கு. மேற்கோள் எழுதினீங்க அப்படின்னா ஒரு 1/2 மார்க். ஸோ டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 மார்க் கிடைக்கும். எத்தனை மார்க் கிடைக்கும்? ஒரு 6 மார்க். அப்போ தலைப்புக்கு 1/2 மார்க்கு, முன்னுரைக்கு 1/2 மார்க்கு, உட்தலைப்புடன் கூடிய பொருளுரைக்கு 4 மார்க்கு, முடிவுரைக்கு 1/2 மார்க்கு, மேற்கோளுக்கு 1/2 மார்க். ஸோ டோட்டலாக எத்தனை மார்க் கிடைக்க போகுது? உங்களுக்கு 6 மார்க் அப்படின்றது இந்த ஒரு பகுதியிலேருந்து மட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த 6 மார்க்கை ஈஸியாகவே பெற முடியும். எப்படி அப்படின்னா நம்ம இப்போ சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அந்த கீ பாயிண்ட்ஸ் படி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மார்க்கும் முழுமையாக கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுடைய போர்டு எக்ஸாம் திருத்தக்கூடிய டீச்சர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு கடைசியாக ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, தவறின்றி இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். தவறாக இல்லாமல் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கொடுத்துடலாம். தவறாக இல்லாமல் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அப்போது தலைப்பு எழுத போகிறீங்க,
முன்னுரை எழுத போறீங்க, உட்தலைப்பு சப்டாபிக்ஸ் போட போறீங்க, அதோடைய பொருளுரை எழுத போறீங்க, முடிவுரை எழுத போறீங்க, மேற்கோள்னா ஒரு கோட், அந்த சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு கோட்ஸ் ஏதோ ஒன்று எழுதலாம். இந்த மாதிரி ஒரு கோட் தவறின்றி இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அப்புறம் இந்த ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால 6 மார்க் அப்படின்றது எளிமையாக நம்மளால வாங்க முடியும். சரிங்களா? இந்த இருக்கக்கூடிய செக்கெல்லாம் நம்ம வந்து டிக் பண்ணோம் அப்படின்னா இதன் மூலியமாக. சார் நான் சூப்பராக உத்தரைப்படக்கூடிய பொருள் எழுதுவேன் சார், பக்காவாக நான் 2 பேஜ் எழுதியிருப்பேன் சார், மார்க்கு 4 மார்க் தான் கிடைக்கும். என்னதான் நீங்கள் எக்ஸலண்ட்டாக இது எழுதிருந்தீங்க அப்படின்னாலுமே 4 மார்க் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. நீங்கள் எக்ஸாக்டாக தலைப்பு எழுதிருக்கீங்க, முன்னுரை எழுதிருக்கீங்க, உத்தரைப்பு எழுதிருக்கீங்க, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கிளியராக எழுதினா தான் உங்களுக்கு 6 மார்க் கிடைக்கும். சரிங்களா? இல்லைனா மார்க் கம்மி தான். அப்போ அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸை கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கட்டுரை அப்படின்றது எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போதைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்னைக்கு அந்த என்ன கட்டுரை அப்படின்றது நம்ம போயிடலாம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது, அதனால ஸ்கிப் பண்ணுறேன். யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய கட்டுரையெல்லாம் நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய கட்டுரை வீடியோஸில் இருக்குது. சரி, ஓகே. இன்னைக்கு கட்டுரையை பாருங்க. முன்னுரை, மாணவ பருவம், பல்வேறு இயக்கங்கள், கல்வி தொண்டு, சுகாதார பணி, சமுதாய பணிகள், முடிவுரை அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க. என்ன சார் இது கட்டுரை? ஆக்சுவலாக ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ், என்சிசி, என்எஸ்எஸ், ஆர்சிசி அது ஒன்று இருக்கும், ஜேஆர்சி, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாணவ இயக்கங்கள் அப்படின்றது இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கவுட்டில் இருந்தேன். கைட்னா பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடியது, ஸ்கவுட்ஸ் அப்படின்னா பசங்க. அதில் என்னென்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் 6th படிக்கும் போதே நான் அந்த இயக்கத்தில் ஜாயின் பண்ணேன். எனக்கு நிறைய விஷயம் நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க ஆற்றுல போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கூட நம்மளால என்ன பண்ண முடியும், அவங்கள காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயம் அப்படின்றது சொல்லி தருவாங்க. அந்த நிறையா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிறைய நாட்ஸ் சொல்லி தருவாங்க. நாட்ஸ்னா முடிச்சுகள், அந்த முடிச்சு எப்படி போடணும், அந்த முடிச்சு எப்படி போட்டு நம்மளால் வந்து அவங்கள காப்பாற்ற முடியும், இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நிறைய நாட்ஸ் சொல்லி தருது. அதுக்கடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த காட்டிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, மேலே வந்து நட்சத்திரத்தை வச்சு இது எந்த நட்சத்திர கூட்டம், அது எந்த திசையில் இருக்கும், அதை வச்சு நம்ம எப்படி தப்பிக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கவுட்டில் சொல்லி தருவாங்க. அதுக்கடுத்து ஒரு மாணவ இயக்கமாக இருக்கும். ஸ்கூல்ஸில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா முன்னாடி போய் நின்று அவங்கள வரவேற்கிறதா இருக்கட்டும், அந்த ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், அந்த ஷூஸ் கரெக்டாக போட்டு கரெக்டாக வந்து அந்த ஷர்ட் பேண்ட் இன் பண்ணுறது, அதுலேயும் அந்த கரெக்டாக அந்த கேப்க்கு வந்து கரெக்டாக லெஃப்ட் ஐக்கு கரெக்டாக இருக்கணும், அந்த விஷயம், ஸ்கார்ஃப் கட்டுறது, இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதில் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயம் எனக்குமே நிறையா அதில் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தவங்களை எப்படி மதிக்கணும், நிறைய விஷயம் அதில் படித்தோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கவுட்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை நம்மளுடைய மாணவருடைய இயக்கத்தை நம்ம கற்றுக்க முடியும். அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி முதலுதவி செய்யணும், ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து அவங்களுக்கு இப்போ கை உடஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த இருக்கக்கூடிய நூலை எடுத்து இருக்கக்கூடிய துணியை எடுத்து எப்படி அவங்களுக்கு கட்டி அவங்களுக்கு முதல் உதவி செய்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கவுட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. இதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஆர்சி, என்சிசி, என்எஸ்எஸ்லாம் இருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய மாணவ இயக்கம், அந்த ஒரு தொண்டு செய்யக்கூடியது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பண்புகள் அப்படின்றது நமக்கு சின்ன பிள்ளையிலே வளர்ந்துருக்கும். அதனால உங்கள் ஸ்கூல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்றதையும் சேட்டில் போட்டு விடுங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடியது முன்னுரை. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாணவ இயக்கம், சமுதாய பணி, இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கட்டுரை எழுத போகிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து முக்கியமான விஷயம், நான் சொல்ல மறந்த விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னா குறிப்பு சட்டகம். என்னது குறிப்பு சட்டகம் அப்படின்றது போடணும். ஏன்னா சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி எழுதணுன்ட்டு, ஆனால் அவங்க குறிப்பு சட்டகத்துக்கு தான் மார்க்கே டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணலையே சார். இப்போ தலைப்புக்கு பார்த்தீங்கன்னா 1/2 மார்க்கு, முன்னுரைக்கு 1/2 மார்க்கு, உட்தலைப்புடன் கூடிய பொருள் வரைக்கும் 4 மார்க்கு, முடிவுரைக்கு 1/2 மார்க்கு, இதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் அவங்க குறிப்பு சட்டகத்துக்குன்னு ஒரு மார்க் ஒதுக்கவே இல்லையே. ஏன் அதுக்கு எழுத சொல்கிறீங்க அப்படின்னா குறிப்பு சட்டகத்துக்கு நமக்கு என்னதான் கொடுக்கல அப்படின்னாலுமே இது ஒரு பேசிக்காக ஒரு கட்டுரை எழுதுறோம் அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இப்படி தான் வந்து காலகாலமாக எழுதிட்டு இருக்கோம். நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மிஸ்ஸு எங்கள் ஸ்கூலில் சொல்லி இந்த மேம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக எழுதும்போது பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கும் ஒரு திருத்திரப்போ ஒரு திருப்தி இருக்கும். இப்போ என்கிட்டே வந்து இப்போ ஒரு பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக எழுதுனாங்க, ஒரு பேப்பர் வந்து இந்த மாதிரி குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுனாங்கன்னா நான் குறிப்பு சட்டகம் எழுதுனவங்க தான் ஃபுல் மார்க் கொடுப்பேன். ஏன்னா அப்படி தான் வந்து அந்த ஒரு கட்டுரையே அப்படி தான் இருக்கணும். அப்போ அதனால் வந்து இதுக்கு என்னதான் மார்க் உங்களுடைய சிபிஎஸ்சி சைட்லேருந்து ஒதுக்கலை அப்படின்னாலுமே நம்ம அந்த குறிப்பு சட்டகம் போட்டு எழுதும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். அதனால் குறிப்பு சட்டகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டகம்.
ஃபர்ஸ்ட் நீங்கள் போட வேண்டியது என்ன அப்படின்னா முன்னுரை, கடைசியில் முடிவுரை, நடுவில் சப் டாபிக்ஸ். அவ்வளோதான். இதுதான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போட போறீங்க. முன்னுரை அப்படி ஒன்றுமே இல்லை, முன்னுரை அப்படியே சப் டாபிக்ஸ் இது அப்படியே எடுத்து எழுத போறீங்க. மாணவ பருவம், பல்வேறு இயக்கங்கள், கல்வி தொண்டு, சுகாதார பணி, சமுதாய பணிகள், கடைசியில் முடிவுரை. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு பாக்ஸ் போட்டு, அதாவது உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க ஒரு கட்டுரை அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் கையில் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கேலு, ஒரு பென்சில். நல்ல ஸ்கேல், நல்ல ஒரு பென்சில். அந்த என்னது நல்லா ஷார்ப் பண்ணாமல் சும்மா அந்த மொட்டையாக இருக்கக்கூடிய பென்சிலாம் வச்சுக்காதீங்க, அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அந்த கட்டம் போடும்போது நல்லா ஷார்ப் பண்ண ஒரு பென்சில், நல்ல ஒரு எரேசர், நல்ல ஒரு ஷார்ப்னர் எடுத்துகிட்டு போங்க எக்ஸாமுக்கு. கரெக்டாக ஷார்ப் பண்ணி நல்ல ஒரு பென்சிலாக வச்சுட்டு கரெக்டாக அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் ஒரு கட்டம் போடுங்க. இதில் குறிப்பிச்சிட்டக்கும் முன்னுரை, கடைசியில் முடிவுரை, நடுவில் சப் டாபிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, இந்த மாதிரி ப்ராப்பராக இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி என்ன பண்ணணுமோ ப்ராப்பராக நீங்கள் எழுத போகிறீங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றது பார்ப்போம். முன்னுரை அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். மாணவ பருவம் அது சம்மந்தமாக இருக்கக்கூடியது. மாணவ பருவம், மாணவரின் பணிகள், மாணவ இயக்கங்கள், இந்த மாதிரி எந்த தலைப்பு வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு தலைப்பு அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் இந்த மாதிரிலாம் எழுதணும் அப்படின்ட்டு. அதுக்கு தலைப்பு ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி மாணவ பருவம், மாணவ இயக்கங்கள், மாணவரின் பணிகள், இந்த மாதிரி பேசிக்காக இருக்க மாதிரி நீங்கள் அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி என்ன பண்ணணும் ஒரு தலைப்பு அப்படின்றது கொடுக்கணும். எதுக்கு சார் இந்த தலைப்பு? அந்த தலைப்பு கொடுத்தாதான் அதுக்கு நம்ம அதுக்கு தலைப்பு அரை மார்க்குடா, அதனால தான். சரியா? அப்போ தலைப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரை மார்க் இருக்க போகுது. அப்போது இதுக்கு என்ன பண்ண போறீங்க ஒரு தலைப்பு அப்படின்றது போட போறீங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து முன்னுரை அப்படின்றது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முன்னுரைனா அந்த கட்டுரையில் இருக்கக்கூடியதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரோம், அந்த முன்னுரையை படிக்கும்போதே அந்த கட்டுரையில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு தலைப்பு எழுதிட்டு ஒரு முன்னுரை அப்படின்றது எழுதணும். பாருங்கள், சமுதாயத்திற்கு சேவை செய்வது மனித வாழ்வின் முக்கியமான அங்கம். சமுதாயத்துக்கு சேவை செய்கிறது அப்படின்றது மனித வாழ்வுடைய முக்கியமான அங்கம். அப்போது நம்ம எப்பயுமே ஒரு நார்மலாக பிறந்தோம், நார்மலாக வாழ்ந்தோம், நார்மலாக இறந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம பிறந்ததுலேருந்து 4 பேருக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கணும். அந்த 4 பேர் அப்படின்றது நீ யாருக்கோ போய் செய்யு, யாருக்குமே இல்லாதவங்களுக்கு போய் செய்ய அப்படின்னு சொல்லலை. உன்னுடைய 4 பேர் அப்படின்றது உன்னுடைய குடும்பமாக கூட இருக்கலாம். உன் குடும்பத்துக்கு உன்னால் ஒரு பயன் கிடைக்கணும். இப்போ நீங்கள் என்னதான் 10th படிச்சுட்டு இருக்கீங்கடா, 11th 12th முடிச்சுட்டு ஜேஇ நீட்டெல்லாம் எழுதி நல்லா ஒரு டாக்டர் ஆகுறீங்க, இல்லை ஐஐடியில் படித்து பெரிய பெரிய கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகுறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உன்னுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயம் அப்படின்றது அது ஒரு பெரிய அங்கமாக இருக்கும். உண்மையா இல்லையா? ஏன்னா அது வரையும் உங்களுடைய ஃபேமிலி கஷ்டமான ஃபேமிலியாக இருந்திருக்கலாம். அது வரையும் பெருசாக ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை கூட உங்களால் வாழ முடியாமல் இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு செய்யக்கூடிய பண்பு நலன்களால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செய்யக்கூடிய உதவினால உங்களுடைய பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. அப்போ அந்த மாதிரி சமுதாயத்துக்கு சேவை செய்கிறது வீட்டுக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறமும் உங்களால் முடியுது அப்படின்னா சமுதாயத்துக்கு நீங்கள் போய் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உதவிகள் அப்படின்றது செய்யலாம். ஒன்றும் பெருசாக இல்லை, காசு கொடுத்து உதவுறது தான் உதவின்னு கிடையாது. உன்னால் ஒரு சின்னதாக 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா, அதை டீச் பண்ணலாம். இந்த மாதிரி சமுதாயத்துக்கு உங்களால் முடிஞ்ச சில விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு செய்யலாம். அப்போ சமுதாயத்துக்கு சேவை செய்வது மனித வாழ்வுடைய முக்கியமான அங்கம். அப்போ கண்டிப்பாக சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், சேவை அப்படின்றது செய்யணும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ஸ்லாம் சின்ன வயசாக இருக்கும்போதே அந்த ஸ்கவுட் அண்ட் கைட்ஸு அதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்து ஜேஆர்சி, என்சிசி, என்எஸ்எஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்மளை தாண்டி ஒரு பற்றுதல் இருக்கும் மக்கள் மேலே. நம்மளை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுமக்கள் மேலே ஒரு பற்றுதல் இருக்கும். நான் ஜேஆர்சி, நான் ஸ்கவுட்டு, நான் என்சிசி, நான் என்எஸ்எஸ், இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உந்துதல்கள். அப்போ சமுதாயத்துக்கு சேவை செய்வது மனித வாழ்வுடைய முக்கியமான அங்கம். இதெல்லாம் மனுஷ வாழ்வுக்கு முக்கியமான அங்கம். ஒரு தனி மனிதனின் வளர்ச்சி சமூகத்தின் முன்னேற்றத்துடன் பின்னி பிணைந்துள்ளது. ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி சமூகத்துடைய முன்னேற்றத்துடன் பின்னி பிணைந்துள்ளது. ஒரு தனி மனித வளர்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஐஏஎஸ் ஆகுறீங்க, இல்லை ஒரு டாக்டர் ஆகுறீங்க. டாக்டருக்கு கூட ஒரு சேவை தான் சார். இப்போ டாக்டர் எப்படி சார் சேவையாகும், நான் தான் காசு வாங்குறேனே சார். அப்படியா இருந்தாலும் இப்போ ஒரு கம்மி ஃபீஸில் இப்போ மெர்சல் படத்தில் விஜய் பார்த்தீங்கன்னா 5 ரூபா டாக்டராக இருப்பார். அதாவது ஃபீஸ் கம்மியாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பண்ணுவார். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டிங் ஃபீஸ் மினிமம் ஒரு 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய் வாங்குறாங்க. நீங்கள் ஒரு 150 ரூபாய் இல்லை 100 ரூபாய் தான் வாங்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50 ரூபா டாக்டர்னே கூப்பிடுவாங்க. அவர் என்ன சொல்லுவாங்க, 50 ரூபா டாக்டர். ஏன்னா அவருடைய கன்சல்டிங் ஃபீஸ் 50 ரூபாய் தான். என்னது இது வாங்கினா கூட சரி ஓகே, மருந்து மாத்திரை கூட 100-200 ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம். ஆனால் வெறும் கன்சல்டிங் ஃபீஸே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 200, 300, 400, 500, சில பேர் 1000, 800லாம் வாங்குறாங்க வெறும் கன்சல்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு போய் செக் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்குது.
அப்போ சமுதாயத்துடைய சேவை அப்படின்றது மனித வாழ்வுடைய முக்கியமான அங்கமா இருக்கு. சமுதாயத்துக்கு சேவை செய்யறது அப்படின்றது மனுஷ வாழ்வுடைய முக்கியமான அங்கமா இருக்கு. தனி மனிதனுடைய வளர்ச்சி, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி அப்படின்றது சமூகத்துடைய முன்னேற்றத்தோட பின்னி பிணைந்திருக்கு. சமூகத்துடைய முன்னேற்றத்தோட பின்னி பிணைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தனி மனிதனுடைய வளர்ச்சி சமூகத்தின் முன்னேற்றத்துடன் பின்னி பிணைந்துள்ளது. சுயநலமற்ற பொதுநலம் நமக்கும் சமூகத்திற்கும் நன்மைகளை விளைவித்து சிறந்த சமூகத்தை உருவாக்குகிறது. சுயநலமற்ற பொதுநலம், நம்ம வந்து எப்பயுமே வந்து செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷாக இருப்பாங்க, எனக்கு மட்டும் கிடைச்சா போதும், நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன். ஆனால் இந்த காலத்தில் யாருக்காச்சும் உதவி செஞ்சோம் அப்படின்னா கூட அது நமக்கு ஏதாச்சும் பிரச்சனையாயிடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. யாருக்காச்சும் நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னு நம்ம முன்னாடி போனால் நமக்கு பிரச்சனை ஏற்படுது, அவங்களுக்கு உதவி செய்ய போய். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நம்மளால் எந்த அளவுக்கு சேஃபர் சைடாக நம்மளால் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவு உதவி செஞ்சால் போதும். சரிங்களா? ரொம்ப வந்து நான் இறங்கி உதவி செய்கிறேன் அப்படின்னு நமக்கு எதுவும் பிரச்சனை ஏற்படுத்திக்க வேணாம். சரிங்களா? ஓகே. அப்போ சுயநலமற்ற பொதுநலம் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இருக்குது இந்த காலகட்டம், யாருக்கு என்ன சொல்ல முடியும்? சில பேர் உதவி செய்ய போய் பிரச்சனை அவங்களாம் மாட்டியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, ஒருத்தவங்களை ஏதோ ஒன்று செய்ய போய் உதவி செய்ய போயிருப்பாங்க, ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருக்குது. சுயநலமற்ற பொதுநலம் நமக்கும் சமூகத்துக்கும் நன்மைகளை விளைவித்து சிறந்த சமூகத்தை உருவாக்குகிறது. சுயநலமற்ற பொதுநலம் நமக்கும் சமூகத்துக்கும் நன்மைகளை விளைவித்து, அப்போ நம்ம ஒரு பொதுநலமா இருந்தோம் அப்படின்னா நமக்கும் ஒரு நன்மையும் இருக்கும், மற்றவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நன்மை இருக்கும். சிறந்த சமூகத்தை உருவாக்குது அப்படின்றத இந்த முன்னுரையில் சொல்றாங்க. நான் ஏன் சார் இது எனக்கு படிச்சாலே புரியுது சார், ஏன் சார் இவ்வளவு நீங்க நிறைய இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய கதைகள்லாம் ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னா, அதாவது நான் இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லும்போது என்னதான் இந்த கண்டென்ட் மறந்தாலும் அந்த நான் சொன்ன கதையெல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த கதையை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இதை வச்சு நீங்க எழுதிடலாம். ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணலாம், நான் சொன்ன கதையை வச்சு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம், அழகாக எழுதிடலாம். அதனால தான் அந்த இருக்கக்கூடிய பேசிக்காக அதில் இருக்கக்கூடிய அந்த கதையை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லித்தரேன். சரிங்களா? பேசிக்காக அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சமுதாயத்திற்கு சேவை செய்வது மனித வாழ்வுடைய முக்கியமான அங்கம். ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி சமூகத்துடைய முன்னேற்பாட்டுடன் பின்னி பிணைந்துள்ளது. சுயநலமற்ற பொதுநலம் நமக்கு சமூகத்துக்கும் நன்மைகளை விளைவித்து சிறந்த சமூகத்தை உருவாக்குகிறது அப்படின்றத என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு முன்னுரையில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், முன்னுரையில் நம்ம ப்ராப்பராக எழுத போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து மாணவ பருவம், நம்ம ஸ்கூல் படிக்கக்கூடிய இந்த டைம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 6th-லேருந்து 9th வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கவுட்டில் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். அதுக்கப்புறம் 10th போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நீ ஸ்கவுட்லாம் போகக்கூடாது, நீ படிக்க மாட்ட, என்ன பண்ணு அப்படின்னா இந்த மாதிரி நீ வந்து படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 10th-லாம் பார்த்தேன் அப்படின்னா நிறைய எனக்கு கேம்ப் வந்துச்சு, நிறைய கேம்ப். அதே வந்து நிறையா சொல்லுவாங்க, ராஜ புரஸ்கார், அப்புறம் வந்து ராஷ்டிரபதி, இந்த மாதிரி நிறைய அதில் வந்து லெவல் இருக்கும். நம்ம அடுத்தடுத்து அந்த கேம்ப் அட்டன் பண்ணணும். அந்த கேம்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நிறையா வந்து அந்த மார்க்ஸ் வச்சுருப்பாங்க. குக்கிங் பண்ணணும், குக்கிங் பண்ணும்போது எவ்வளோ அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. டென்ட்டு போட்டு அதில் வந்து கேஜெட் செய்யணும். டென்ட்டு போட்டுட்டு டென்ட்டு கட்டணும். டென்ட்டு கட்டிட்டு சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொட்டி செய்கிறது, ஒரு ட்ரெஸ்ஸு காய போடுற அந்த கேஜெட் செய்கிறது, அதுக்கடுத்து அடுப்பு செய்கிறது, இந்த மாதிரி நிறைய அந்த அந்த டென்ட்டை சுற்றி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் செய்யணும். இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு உந்துதலை ஏற்படுத்துனுச்சு. நம்மளால் எங்கேயுமே நம்மளால் உயிர் வாழ முடியும். இப்போ திடீர்னு கொண்டு போய் நம்மளை ஒரு காட்டில் விட்டுட்டா கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உயிர் வாழ முடியும், நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சில முடிச்சுகள் அப்படின்றது மறக்கவே இல்லை. க்ளவுஹிச், யானை முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷர்மேன் அந்த ஒரு முடிச்சு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஃபயர்மேன் நாட் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நாட்ஸ் இன்றைக்குமே எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்குமே டக்குன்னு ஒரு கட்ட சொன்னீங்க அப்படின்னா, ஒரு குச்சி எடுத்து கட்ட சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அந்த நாட்ஸ் தான் ஞாபகம் வரும். கரெக்டாக இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரி அந்த நாட் கரெக்டாக போடுவேன். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக்காக நான் சின்ன பிள்ளையில கற்றுக்கக்கூடியது வந்து நம்முடைய வாழ்க்கையில் எங்கே வேணால் உதவலாம். அப்போ இந்த மாதிரி பேசிக்காக நம்ம சின்ன பிள்ளையில தான் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க முடியும். இப்போது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்து அப்படின்னா பேசிக்காக இங்கிலீஷ் படிக்கக்கூடிய பசங்க, இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடிய பசங்க, அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆணித்தனமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேசிக் ஃபுல்லாக கற்றுருப்பாங்க. இங்கிலீஷாக இருக்கட்டும், அவங்களுடைய இங்கிலீஷ் கிராமராக இருக்கட்டும், அதெல்லாம் பேசிக்காக கற்றுக்கிட்டாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டே அப்படின்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் மிஸ் எனக்கு தமிழ் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்தை நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு அதனாலவோ என்னவோ தெரியல, காலேஜ் படிக்கும்போது எனக்கு இலக்கணம்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு இலக்கணம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய ஆணித்தனமான பேசிக் பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அதனால தான் உனக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உனக்கு பேசிக்கை சொல்லி தரது ரொம்ப ஆணித்தனமாக இருப்பேன். உனக்கு கான்செப்டை கூட நான் அவ்வளோ திணிக்க மாட்டேன், ஆனால் பேசிக்கை போட்டு திணிப்பேன். ஏன் சார் பேசிக்கை போட்டு இவ்வளோ திணிக்கிறீங்க அப்படின்னா பேசிக்கை கற்றுக்கிட்டு அப்படின்னா நீ கான்செப்டை ஈஸியாக நீனே சால்வ் பண்ணுவேன். இப்போ ஒரு மேக்ஸ் இருக்குது, நான் உனக்கு சிம்பிளாக இந்த ஒரு பேசிக்கை மட்டும் சொல்லி தந்துட்டேன். அதுக்கடுத்து நான் 100 கணக்கு கொடுத்தாலும் உங்களால் போட முடியும், 100 சம்ஸ் கொடுத்தாலும் உங்களால் போட முடியும்.
அப்போ அதனால பேசிக் தான் ரொம்ப முக்கியம். அப்போ நான் பேசிக்ல என்ன கத்துக்கிறேன் அப்படின்றது முக்கியம். அப்போ மாணவ பருவத்தில் பாருங்க, சமுதாய பணிகள் பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் தொடங்கலாம். அந்த சமுதாய பணிகள், இப்போ நீங்க 10th படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமுதாயத்துக்கு மேல ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். சார் அதுக்குன்னு நான் பெருசா வேலைக்கு போகக்கூடாது, நான் சம்பாதிக்க கூடாது, எனக்கு தேவையானதை செஞ்சுக்க கூடாதா அப்படின்னா கிடையாது. நீங்க அந்த கண்ணோட்டம் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கு தான் என்ன பண்றோம் அப்படின்னா ஓடுறோம். நம்முடைய வயிற்றுக்கு, நம்முடைய ஃபேமிலிக்கு வாழணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு தான் என்ன பண்றோம், பிழைப்புக்கு அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதை தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். அதை தாண்டி அப்படின்னா இப்போ ஒரு டாக்டர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷன் இருக்கணும். ஓகே, நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த சில விஷயத்தை நான் சர்வீஸ் பண்ணுவேன். இப்போ உன்னை பெருசாக கூட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் போயிட்டு இந்த மாதிரி கேம்ப் போடுவேன், மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரீ கேம்ப் போடுவேன். அதுக்கடுத்து என்னுடைய கன்சல்டிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ஆவரேஜ் தான். நார்மலாக வெளில 200 ரூபாய், 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய் வாங்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஒரு 150 ரூபாய், ஒரு 100 ரூபாய், இதான் என்னுடைய கன்சல்டிங் ஃபீஸ். ஏழை எளிய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் உன்னை காசே வாங்காத அப்படின்னா வாழ முடியாது. காசு இல்லாமல் இந்த காலத்தில் வாழ முடியாது. அப்போ உன்னுடைய நீ செய்யக்கூடிய தொழிலே ஒரு சர்வீஸாக இருக்கணும். இப்போ என்னுடைய இது பார்த்து அப்படின்னா நான் ஏதோ ஒன்று டீச் பண்ணுறதுனால அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், என்னால் கொஞ்சம் ஏதாச்சும் நீங்கள் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு என்னுடைய மைண்ட் சர்வீஸ் இருக்கும். இப்போ நானும் என்ன பண்ணுறேன், ஒரு சர்வீஸ், அந்த ஒரு மைண்ட் செட்டாக தான் நானும் ஒர்க் பண்ணுறேன். அப்போ நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் அதுக்குன்னு உனக்கு காசே வேணாம், நீ வெறுமனையாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. சரிங்களா? அதுக்கு நீ சார்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், நீ செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும், அது ஒரு சர்வீஸ் கண்ணோட்டத்தில் இருக்கும். நீ செய்யக்கூடிய விஷயம் ஒரு சர்வீஸ் மைண்ட் செட்டோட இருக்கணும் அப்படின்றத நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். சரிங்களா? ஏன் சார் இதெல்லாம் இப்போ எங்களுக்கு சொல்லி தரீங்க? இப்போ நீங்கள் சின்ன பசங்கடா, 10th படிக்கிறீங்க, உனக்கு இப்போலேருந்தே அந்த பண்புகள் வளரணும். சரிங்களா? அதனால தான் நான் சொல்லுவேன், தமிழை படிக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய நுண்ணறிவாக இருக்கட்டும், உன்னுடைய நினைவாற்றலாக இருக்கட்டும், நீ சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் வேறுபடும். அதனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போவே உனக்கு இந்த மாதிரி விஷயத்தை நான் உனக்கு மைண்ட்குள்ளே திணிக்கிறேன். அப்போது நீயும் பார்த்து அப்படின்னா ஒரு காலேஜ் முடிக்கும் போது உன்னுடைய மைண்ட் செட் நீ யோசிக்கும் போது, உன்னுடைய கரியர் பார்த்து யூஸ் பண்ணும்போது நீ அந்த மைண்ட் செட்டோட என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நீ யோசிப்பேன், 4 பேருக்கு உதவுற மாதிரி இருக்கா நம்மளுடைய வேலை அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஐடி ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த சர்வீஸ் பண்ணுற மாதிரி, இப்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஒரு ஜாப் தான். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு நிறைய ஐஏஎஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுக்குன்னு அவங்க சம்பளம் வாங்காமல் இருக்காங்களா? அவங்களுக்கு செய்யறதுக்கு வேலைக்கான சம்பளம் வந்துடுது. ஆனால் அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும், மக்களுக்கு நம்ம சர்வீஸ் செய்யணும், மக்களுக்கு சில சேவைகள் செய்யணும், ஸ்கூல் கரெக்டாக இருக்கா, காலேஜ் கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும், அதுக்கடுத்து கரெக்டாக ஃபுட்டு கொடுக்குறாங்க, இதெல்லாம் செக் பண்ணணும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி உங்களுடைய ஜாப் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கணும். அதுவும் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒரு மன நிறைவாக இருக்கும். இப்போ நீயே நல்ல எக்ஸாம் எழுதிட்டு என்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, சார் நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதுனேன், நம்ம பார்த்த கொஷின்ஸ் வந்துருச்சு, ஜென்யூனா நம்ம பார்த்த கொஷின் உண்மையிலே வந்துச்சு அப்படின்னா சொல்லும் போது எனக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம அன்றைக்கி டீச் பண்ணது நிறைய பசங்க இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜாபாக இருந்தாலும் ஒரு சர்வீஸ் மைண்ட் செட்டோடு இருக்கட்டும் அப்படின்றத அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. சமுதாய பணிகள் கல்லூரிகள் மாணவர்களிடம் தொடங்கலாம். பள்ளி வளாக தூய்மை, நூலக பணி, சக மாணவர்களுக்கு உதவுதல் போன்ற சிறிய ஆரம்பங்கள். பள்ளி வளாக தூய்மை, ஸ்கூலை ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக தூய்மையாக வச்சுருக்கணும். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னா, லேட்டாக வந்திருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது, எங்கள் வீட்டில் அம்மா கொஞ்சம் லேட்டாக சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க, இல்லை நான் தூங்கிடுவேன். அப்போ நான் சைக்கிளில் தான் ஸ்கூல் போவேன். சைக்கிளில் ஸ்பீடாக போவேன், என்ன ஸ்பீடாக போனாலும் லேட்டாக ஆயிடும். லேட்டாக போனதுக்கப்புறம் பிடி சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, போயிட்டு கிரவுண்டில் 2-3 குப்பை இருக்கும், போய் பொறுக்கிட்டு வாடா அப்படின்றாரு. நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சரி பரவாயில்ல அடிக்கல, எனக்கு என்னன்னா அடிச்சா வலிக்கும், சரி அடிக்காமல் இந்த வேலை விடுறாங்களே அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா குப்பை பொறுக்கி போட்டு ஜாலியாக ஸ்கூல் கிளாஸ்க்குள்ளே போயிடுவேன். அப்போ அந்த மாதிரி பள்ளி வளாகத்தை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். நம்மளே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு குப்பையை போய் போடக்கூடாது. நம்மளே என்ன பண்ணக்கூடாது, ஒரு குப்பையை போய் போடுறது, கிழிச்சு போடுறது, சாக்லேட்லாம் எடுத்து போடுறது, சாப்பிட்டு அந்த வெறுமனையாக போகிறது. ஒரு கிளாஸில் ஒரு இடத்துல குப்பை தொட்டி இருக்கும், சரியா? அந்த டஸ்ட்பின் இருக்கும்போது அதில் தான் என்ன பண்ணணும், கொண்டு போய் போடணும். அதை விட்டுட்டு கிழிச்சு ஜாலியாக தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்கக்கூடாது. அப்போ பள்ளி வளாகத்தை நம்ம தூய்மையாக வச்சுருக்கணும். நூலக பணி, நல்லா லைப்ரரி போகணும். லைப்ரரிலாம் போயிருக்கியா? ஸ்கூலில் லைப்ரரி இருக்குண்டா? யாரெல்லாம் லைப்ரரி போயிருக்கீங்க? அதெல்லாம் எங்கே சார், அதெல்லாம் எதுக்கு சார்? பிளே கிரவுண்டு போகிறோமா, அது ஜாலியாக இருக்கும். என்ன சார் லைப்ரரிலாம் போக சொல்கிறீங்க, கடுப்பாக இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போது லைப்ரரி போனீங்கன்னா நியூஸ் பேப்பர் இருக்கும். நான் பெருசாக எந்த புக்ஸும் எடுத்து படிக்கல. ஆனால் காலேஜ் படிக்கும்போது நிறைய லைப்ரரி போயிருக்கேன். நிறையனா அங்கே நிறைய வெளில போனதுக்கு சொல்லலை,
அங்கே என்னுடைய காலேஜில் லைப்ரரி இருக்கும், அங்கே போய் படிக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது, அன்றைக்கி கிளாஸ் சொன்னது ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பேன். ஸ்கூல் லைப்ரரி பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th இருந்துச்சு, 10th வரையும் இல்லை. 11th 12th இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு போய் சும்மா நியூஸ் பேப்பர் பார்க்குறது, இந்த மாதிரி உட்காந்து படிச்சுட்டு வருவோம். அப்போ நூலக பணி, சக மாணவர்களுக்கு உதவுதல் போன்ற சிறிய ஆரம்பங்கள். உண்மையிலே வந்து என் கிளாஸில் ஒரு பையன் அவனுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்றப்போ நாங்களாம் சேர்ந்து, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து, அதெல்லாம் உண்மையிலே வந்து அந்த குரூப், எங்களுடைய ஸ்கூல் குரூப் இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப்பில், அவன் அடிக்கடி பேசிப்போம். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவனால் ஃபீஸ் கட்ட முடியல. அன்றைக்கி நாங்களாம் சேர்ந்து பேசி ஆளுக்கு 50 ரூபா, டோட்டலாகவே வந்து 50 ரூபாயோ 40 ரூபாயோ தான், ஏன்னா டோட்டலாகவே 500 ரூபாய் என்னமோ தான் இருந்துச்சு அந்த ஃபீஸ் ஏதோ ஒன்று கட்டுறதுக்கு. அப்போ நாங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபீஸை நாங்களாம் 50 ரூபாய் போட்டு அந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், அன்றைக்கி அவனால் கட்ட முடியல அப்படின்னு. அதெல்லாம் தான் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பணிடா. 50 ரூபா ஒரு சின்னதாக ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். சாக்லேட்டோ ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னாலே 50 ரூபா வந்துடும், சாப்பாடு வாங்கினாலே 50 ரூபா வந்துடும். அன்னைக்கு அதெல்லாம் நாங்கள் சேர்ந்து போட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஃபீஸ் கட்டணும், புக்குக்கு ஏதோ ஒன்று. அப்போ அந்த மாதிரி ஒரு சக மாணவர்கள் மீது நம்ம என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு உதவுதல் இருக்கணும். அதுக்கு மொத்தமாக நீ தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. உன்னுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், உன்னுடைய சின்னதாக ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், உன்னுடைய அந்த உந்துதல் இருக்கணும். அப்போ பள்ளி வளாக தூய்மையாக வச்சுக்கிறது, நூலக பணி, சக மாணவர்களுக்கு உதவுதல் போன்ற சிறிய ஆரம்பங்கள், NCC, NSS போன்ற அமைப்புகள் மூலம் கிராமப்புற தூய்மை பணிகள், விழிப்புணர்வு பேரணிகள், எழுத்தறிவு இயக்கம் ஆகியவற்றில் பங்கேற்பது சமூக பொறுப்புணர்களையும் தலைமை பண்புகளையும் வளர்க்கும். இதெல்லாம் தான் பார்த்து அப்படின்னா உனக்கு ஒரு லீடர் பண்பை, ஒரு லீடர்ஷிப்பை ஒன்று கொடுக்கும். அப்போ உன்ட்ட சில விஷயம் வருது அப்படின்னா அது அப்போதான் உன்னால் என்ன பண்ண முடியும், டேக்கிள் பண்ண முடியும். நான் அந்த மாதிரி சில விஷயத்தை நீ வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போதும் ஸ்கவுட்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்து பேரணி போவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொரோனாவை தடுக்கணும், அது பேர் என்ன, கொரோனாலாம் இப்போ இருந்தது தானே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் என்னடா, டெங்கு காய்ச்சல் அப்போ தீவிரமாக பரவிட்டு இருந்துச்சு. அப்போ எங்களுடைய ஸ்கூலில் நாங்கள் சார்ட்லலாம் இந்த மாதிரி அழகாக வரைஞ்சிட்டு பேரணி நடத்துகிறோம். இந்த மாதிரி நிறைய பசங்கள்லாம் கை கோத்துட்டு போய் இந்த மாதிரி வந்து டெங்கு காய்ச்சலை வந்து தடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாங்குச்செல்லாம் கவுத்து போட்டணும், அதுக்கடுத்து தண்ணி எங்கேயும் சேமிச்சு வைக்கக்கூடாது, கரெக்டாக தண்ணி வச்சிங்கன்னா மூடி வைக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அப்படின்றது ஏற்படுத்தணும். அப்போ NCC, NSS போன்ற அமைப்புகள் மூலம் கிராமப்புற தூய்மை பணிகள், விழிப்புணர்வு பேரணிகள், எழுத்தறிவு இயக்கம் ஆகியவற்றில் பங்கேற்பது சமூக பொறுப்புகளையும் தலைமை பண்புகளையும் வளர்க்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ள ஒரு லீடர்ஷிப்பையும் நமக்கு மற்றவங்க மேலே ஒரு பொறுப்புணர்வையும் ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். பல்வேறு இயக்கங்கள், நிறைய இயக்கங்கள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மத அமைப்புகள், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சுற்றுச்சூழல் அமைப்புகள் என பல இயக்கங்கள் வறுமை ஒழிப்பு, கல்வி, சுகாதாரம், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற துறைகளில் சேவையாற்றுகின்றன. இவற்றுடன் இணைந்து பணியாற்றுவது பரந்த அளவில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பல்வேறு இயக்கங்கள் அப்படின்றது இருக்குடா, பல்வேறு இயக்கம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள். இப்போ சில நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தானா முன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய இடத்துல ரோட்டில் கூட பார்த்துருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த குழந்தையை வந்து குழந்தை காப்பகம், அந்த நிறைய சின்ன சின்ன குழந்தைகள் இருப்பாங்க, அப்பா அம்மாவுடைய பெற்றோர்களுடைய உந்துதல் இல்லாமல் அவங்க இல்லாமல் தனியாக வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பள்ளிகள் இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபண்டு கேட்பாங்க, உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் செய்யுங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கேட்பாங்க. முதியோர் இல்லங்கள் நிறையா இருக்கும், அதுலேருந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா தன்னார்வ தொண்டு நிறுவனம். இப்போ ஏதாச்சும் ஊரில் வந்து ஏதாவது இடத்துல குப்பையாக இருக்குது அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது குப்பையை வந்து கேப்சர் பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணும். இது நிறைய கார்பரேட் நிறுவனம் கூட பண்ணுது. இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குப்பையெல்லாம் எடுத்து அந்த ஒரு விஷயத்தை தூய்மை பண்ணுவாங்க. நான் கூட பார்த்துருக்கேன் சென்னையில் மெரினா பீச்சில், பெசநகர் பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் இது வந்து ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த குப்பையெல்லாம் எடுத்து அது கரெக்டாக வந்து அந்த மாதிரி போட்டு கொண்டு போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணாங்க. இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் தான் தன்னார்வ தொண்டு நிறுவனம். இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது, தனியாக நிறுவனமே இருக்குது. இந்த மாதிரி நிறையா வந்து அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு. அடுத்து மத அமைப்புகள், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சுற்றுச்சூழல் அமைப்புகள் என பல இயக்கங்கள் வறுமை ஒழிப்பு, கல்வி, சுகாதாரம், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற துறைகள் சேவையாற்றுகின்றன. நம்ம நிறைய நிறுவனங்கள் இருக்குது, ஒன்றுத்துக்கு தனித்தனி நிறுவனம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபயர் திடீர்னு வந்து ஒரு கட்டிடம் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபயர் என்ஜின் உங்களுடைய அந்த இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தீயை என்ன பண்ணுவாங்க அணைப்பாங்க.
அதுக்கடுத்து தன்னார்வல, அதான் நீங்க வாலண்டியரா வந்து ஏதாச்சும் நீங்க கத்துக்கிறீங்க, இப்போ ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், உங்களையும் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, உங்களுக்கு காசுலாம் தர மாட்டாங்க, உங்களுக்கு எதுவும் தர மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க, நீங்களா உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக நீங்க போய் என்ன பண்ணுவீங்க, அந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில தொண்டு நிறுவனங்கள் இருக்குது. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மத அமைப்புகள், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சுற்றுச்சூழல் அமைப்புகள் என பல இயக்கங்கள் வறுமை ஒழிப்பு, கல்வி, சுகாதாரம், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற துறைகள் சேவையாற்றுகின்றன. இவற்றுடன் இணைந்து பணியாற்றுவது பரந்த அளவில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுதான் என்ன அப்படின்னா ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. புரியுதுங்களா? ஏதாச்சும் ஈஸியா இருக்கா? சரி, ஓகே. இதுதான் என்ன அப்படின்னா பல்வேறு இயக்கங்கள். அடுத்து கல்வி தொண்டு. அதுக்கடுத்து ஒரு கல்வி தொண்டு எப்படி எஜுகேஷன்ல நிறைய பேர் தொண்டு செய்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் சூர்யா அவர்கள் இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்க அப்படின்னா அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துறாரு. அதில் நிறைய பேர் படித்து இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் ஒரு சர்வீஸ். இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா ஒரு பெரிய சர்வீஸ். அப்போ கல்வி தொண்டு, கல்வி சமூக மாற்றத்திற்கான முக்கியமான கருவி. கல்வி எஜுகேஷன் தான் என்ன அப்படின்னா ஒரு சமூக மாற்றத்துக்கான முக்கியமான கருவி. ஒரு படிப்பு தானே அவனுடைய லைஃப்பை வந்து ஒரு ஸ்டேஜில் கொண்டு போகும். உன்னுடைய படிப்பு மட்டும்தான். சார் படிக்காமே நிறைய பேர் இருந்தாங்க சார், நீ படிக்காம ஒரு 1000 பேரை கேட்டலாம், படிச்சு முன்னேற 1,00,000 பேர் இங்க இருக்காங்க. சரிங்களா? சார் சச்சின் என்ன படிச்சாரா சார், சார் தோனி என்ன படிச்சாரா சார், இவரு படிச்சாரா சார், அவரு படிச்சாரா சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா செஞ்சுரி அடிக்கிறாரு சொல்லலாம். படிக்காம முன்னேறின 1000 பேரை நீ சொன்ன அப்படின்னா படிச்சு முன்னேறின 1,00,000 பேர் இங்க இருக்காங்க. சரிங்களா? இப்ப படிப்பு தான் உன்னுடைய லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். என்னைக்கே நீ படிப்பை கைவிட்டக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணணும், புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். கல்வி சமூக மாற்றத்துக்கான முக்கியமான கருவி. எஜுகேஷன் தான் சமூக மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான கருவியா இருக்கக்கூடியது. வசதியற்ற குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பது, கல்வி பொருட்கள், உதவித்தொகை வழங்குவது, எழுத்தறிவு இயக்கம் நடத்துவது ஆகியவை கல்வி தொண்டில் அடங்கும். அப்ப கல்வி எஜுகேஷன் சமூக மாற்றத்திற்கான முக்கியமான கருவியா விளங்குது. சமூக மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான கருவியா இருக்கு. அதே மாதிரி வசதியற்ற குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பது. வசதியற்ற குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அதை நான் சொன்னேன்ல, இப்போ முடியாம இருக்காங்க, வேற வழியே இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து இறந்திருக்கலாம், இல்லை அவங்களால வந்து சுத்தமாக சப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு வந்து கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்கு, எஜுகேஷன் கொடுக்குது. இப்போ வசதியற்ற குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பது, கல்வி பொருட்கள், உதவித்தொகை வழங்குவது, எழுத்தறிவு இயக்கம் நடத்துவது ஆகியவை கல்வி தொண்டில் அடங்கும். கல்வியறிவு பெற்ற சமூகம் வறுமை, மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டு முன்னேறும். கல்வியறிவு பெற்ற சமூகம் வறுமை, மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு முன்னேறும் அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப கல்வி தொண்டு அப்படின்றது இதுதான். அப்ப கல்வி சமூக மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான கருவியா இருக்கு. கல்வி அப்படின்றது கல்வி தொண்டு அப்படின்றது சமூக மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான கருவியா இருக்கு. வசதியற்ற குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கணும். சரியா? வசதியா இல்லாம ஒரு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி கற்பிப்பது, கல்வி பொருட்கள், கல்விக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள், உதவித்தொகை வழங்குவது, எழுத்தறிவு இயக்கம் நடத்துவது ஆகியவை கல்வி தொண்டில் அடங்கும். கல்வியறிவு பெற்ற சமூகம் வறுமை, மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு முன்னேறும். அப்போ இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் எடுத்து உடைக்கிறது, மாங்காய் எடுத்து உடைக்கிறது, அந்த மாதிரிலாம் தலையில் எடுத்து உடைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றாங்க. ஆக்சுவலா என்ன சார் அது ஒரு மூட நம்பிக்கை தான்டா. ஆப்வியஸா நமக்கு தெரியும். இப்போ என்ன சொல்றது, இப்போ இந்த மாதிரி எடுத்து நான் தேங்காய் எடுத்து உன் தலையில உடைச்சேன் அப்படின்னா அதனால வந்து அது ஒரு மூட நம்பிக்கை தான். அது வந்து எந்த விதத்திலும் நம்மளால ஏத்துக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ கோவில் போறது கூட ஒரு சைடில் நம்ம ஏத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு தேங்காய் எடுத்து ஒருத்தவன் நடு மண்டையில உடைக்கிறதுனால அவனுக்கு ஒரு இது நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏத்துக்கவே முடியாது. அது ஒரு மூட நம்பிக்கை. இந்த மாதிரி மூட நம்பிக்கை நிறைய இருந்துச்சு. உண்மையா இல்லையா? மூட நம்பிக்கை இருக்குதா இல்லையா? மூட நம்பிக்கை இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நரபலி கொடுத்தா வந்து அடுத்த சமூகம் வாழும் அப்படின்னா நரபலி கொடுத்த வாழ்க்கையெல்லாம் இருக்கு. நரபலி கொடுப்பாங்க மனுஷனை, அந்த மாதிரி வந்து சாவடிச்சு கடைசியில் கேட்டால் நரபலி கொடுத்தோம், நரபலி கொடுத்ததுனால இந்த குடும்பம் முன்னேறும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. லியோ படத்தில் கூட வரும்ல, நரபலி கொடுக்கணும் அவங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி நரபலி கொடுக்கறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆடு மாடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளை ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் மனுஷ வரியெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கணும் அப்படின்றதான் முக்கியமான அந்த கல்வி. படிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த மூட நம்பிக்கைக்குள்ள பெருசாக சிக்க மாட்டான். ஆனாலும் சில பேர் இருக்காங்க, அதை நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒன்று தான். சரிங்களா? இப்போ கல்வி சமூக மாற்றத்துக்கான முக்கியமான கருவியாக இருக்கு. வசதியற்ற குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பது, கல்வி பொருட்கள், உதவித்தொகை வழங்குவது, எழுத்தறிவு இயக்கம் நடத்துவது ஆகியவை கல்வி தொண்டுடைய அடங்கும். கல்வியறிவு பெற்ற சமூகம் வறுமை, மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு முன்னேறும். கல்வியறிவு பெற்ற சமூகம் வறுமை, மூட நம்பிக்கையிலிருந்து கண்டிப்பா விடுபட்டு முன்னேறும். கண்டிப்பா அடுத்தடுத்து போகும் அப்படின்றத இடத்துல சொல்றாங்க. அடுத்து சுகாதார பணி.
அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, சுகாதார பணி. சுகாதார பணி அப்படின்னா எப்பயுமே நம்ம இருக்கக்கூடிய இடத்த சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றத அந்த சுகாதார பணியில சொல்லுவாங்க. சுகாதாரம் சமூக ஆரோக்கியத்திற்கு அவசியம். கண்டிப்பா சுகாதாரம் அப்படின்றத நம்மளால இருந்தே ஆகணும். இப்போ நிறைய வந்து கொசு கடிக்கக்கூடிய இடம், நல்லா கொசு இருக்குது அப்படின்னா என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா டெங்கு, சிக்கன் குனியா ஏதோ வந்துடும். நல்ல சாப்பாடு இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு நிறைய ஃபுட் பாய்சன் ஏற்படும். இப்போ எனக்கு ரீசெண்ட் டைம்ல பார்த்தேன் அப்படின்னா நிறைய ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா என்னுடைய ஹாஸ்டல் சாப்பாடு, நான் வெளில சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ் எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு வந்து, ஹாஸ்டல் சாப்பாடு கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க, அங்கே கொஞ்சம் என்னால் சாப்பிட முடியல, டேஸ்ட்டாக இல்லைன்னு வெளில போய் சாப்பிட்டா அங்கே எனக்கு நிறைய ஃபுட் பாய்சன் ஏற்படுது. அப்போ அந்த அளவுக்கு சுகாதாரமாக இல்லை அப்படின்னா நமக்கு ஆரோக்கியத்துக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். அதனால சுகாதாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுகாதாரம். அப்போ சுகாதாரம் சமூக ஆரோக்கியத்திற்கு அவசியம். சுகாதார பணிகள் நோய்களை தடுப்பது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது போன்றவற்றை உண்டாக்கும். சுகாதார பணிகள் நோய்களை தடுப்பது. சுகாதார பணியுடைய முக்கியமான விஷயம் அப்படின்னா நோய்களை தடுக்கிறது. நோய் ஏற்படுது அப்படின்னா அது தடுக்கிறது. அடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, ஒரு அவேர்னஸ் கொண்டு வருது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது, ஒரு மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது போன்றவற்றை உள்ளடக்கும். சுகாதார முகாம்கள், சுத்தமான குடிநீர், கழிப்பறை வசதிகள், நோய் தடுப்பு விழிப்புணர்வு போன்றவற்றை கிராமப்புறங்களில் அவசியமான, இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் ரொம்ப 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 அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்னது, கிராமப்புறத்தில் அவசியமான ஒன்றுன்னு சொல்றாங்க. ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, அப்போ இந்த மாதிரி சுகாதார பணி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ சுகாதாரம் சமூக ஆரோக்கியத்துக்கு முக்கியமான அவசியமா இருக்கு. சுகாதார பணி நோய்களை தடுக்குது, அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, மருத்துவ வசதிகளை மேம்படுத்துறது போன்றவற்றை உள்ளடக்குது. சுகாதார முகாம்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முகாம் போடுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சுத்தப்படுத்தணும், இந்த மாதிரி வந்து இந்த ஏரியாவை நாங்கள் சுத்தப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில படத்தில் சுகாதார ஆரம்ப மையம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு வீடு வந்து இந்த மருந்து கொடுக்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது நடக்குது. அப்போ சுகாதாரம் சமூக ஆரோக்கியத்திற்கு அவசியமாக இருக்குது. சுகாதார பணிகள் நோய்களை தடுப்பது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது போன்றவற்றை உள்ளடக்கும். சுகாதார முகாம்கள், சுத்தமான குடிநீர், கழிப்பறை வசதிகள், நோய் தடுப்பு விழிப்புணர்வு போன்றவற்றை கிராமப்புறங்களுக்கு ரொம்ப அவசியமானது அப்படின்றது அந்த இடத்துல சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் அந்த இருக்கக்கூடிய சுகாதார பணிகள் அப்படின்றது. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க சமுதாய பணிகள். கல்வி, சுகாதார பணிகள் தவிர பேரிடர் உதவி, முதியோர் ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல், பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மரம் நடுதல், நீர்நிலை பாதுகாப்பு போன்ற பல சமுதாய பணிகள் உள்ளன. தன்னார்வ இரத்த தானம், உறுப்பு தானம் இதில் அடங்கும். இதுல கல்வி, சுகாதார பணிகள் தவிர பேரிடர் உதவி, முதியோர் ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதாவது வந்து ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்கலாம். சுகாதார பணிகள், அதாவது வந்து ஃப்ரீ என்ன பண்ணலாம் அப்படின்னா சுகாதார, நம்ம வந்து யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து கரெக்டாக விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி வந்து தண்ணியெல்லாம் தேக்கி வைக்காதீங்க, இதெல்லாம் தான் ஒரு சர்வீஸ்ரா. ஒருவேளை படிக்காத மக்களுக்கு தெரியாது, தெரியுமா என்ன? படிக்காத மக்களுக்கு தெரியாது. ஒரு கிராமப்புறத்தில் ஒரு மக்கள் இருக்காங்க, ஒரு செட் ஆஃப் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா? இப்போ வந்து அந்த டெங்கு காய்ச்சல் இதனால தான் பரவுது, சிக்கன் குனியா இதனால தான் பரவுதா அப்படின்னா தெரியாது. படிக்காத மக்கள், அவங்களுக்கு தெரியாது. அவங்க அன்னன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, அன்னன்னைக்கு வேலைக்கு போவாங்க, அன்னன்னைக்கு வேலைக்கு போய் அவங்களுடைய ஃபுட்டை என்ன பண்ணுவாங்க, அந்த வாழ்க்கைக்காக 3 வேளை சாப்பாட்டுக்காக அவங்க வாழ்வாங்க, அவ்வளோதான் அவங்களுடைய. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரம் அப்படின்றது இருக்குது. அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். கல்வி வழியாகவும், சுகாதார பணிகள் வழியாகவும், பேரிடர் உதவி வழியாகவும், முதியோர் ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிக்கு உதவுதல், பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீர்நிலை பாதுகாப்பு போன்ற பல சமுதாய பணிகள் இருக்கு. இதுல தன்னார்வ ரத்த தானம், உறுப்பு தானம் இதில் அடங்கும். நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த தானம் கொடுத்துருக்கேன், ஒரு 2 வாட்டி கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னால் கொடுக்க முடியல, ஏன்னா வந்து உடம்பு ஒரு மாதிரி எனக்கு செட் ஆகலை. நான் ஒரு 2 தடவை கொடுத்துருக்கேன், பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன், அதுக்கு அடுத்து ஒரு வாட்டி நான் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வாட்டி வந்து நான் பிளட் டொனேட் அப்படின்றது பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கிரிக்கெட்டுன்னு சுத்தம். அப்போ வந்து ஜூஸ் கொஞ்சம் குடிப்பாங்க, ஜூஸ் பிஸ்கெட் அதை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், ஓகே அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மாதிரி பிளட் டொனேட் அப்படின்றது நம்ம பண்ணலாம். சரிங்களா? கொஞ்சம் நல்லதாக இருக்கும். சரிங்களா? ஓகே, மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது கல்வி, சுகாதார பணி தவிர பேரிடர் உதவி, முதியோர் ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல், பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மரம் நடுதல், நீர்நிலை பாதுகாப்பு போன்ற பல சமுதாய பணிகள் உள்ளன. தன்னார்வ ரத்த தானம், உறுப்பு தானம் இதில் அடங்கும். தன்னார்வ ரத்த தானமும் சரி,
உறுப்பு தானமும் சரி இதில் அடங்கும் அப்படின்றது அதில் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து முடிவுரை பாருங்க. கடைசியாக எண்டு வந்தாச்சு இந்த ஒரு கேள்விக்கு. சமுதாய பணிகள் வெறும் கடமை அல்ல. சமுதாய பணி வந்து வெறுமனே கடமை அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து சும்மா 4 பேருக்காக நம்ம வந்து ஒரு கடமையை செய்யக்கூடாது. நம்மள என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நம்மளா இறங்கி அந்த இடத்துல போய் என்ன பண்ணணும் அப்படின்னா உதவி செய்யணும், நம்மளுடைய மனம் உவந்து. சரிங்களா? அப்போ சமுதாய பணிகள் வெறும் கடமை அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கை முறை. சரிங்களா? ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களால் இயன்ற பங்களிப்பை செலுத்துவதன் மூலம் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களால் முடிந்த இயன்ற பங்களிப்பை செலுத்தணும். நம்ம ஒவ்வொரு மனுஷனும் தங்களால் முடிந்த அந்த ஒரு பங்களிப்பை செய்யணும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம், இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்ட்டு. இதன் மூலம் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர முடியும். இது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறையான மாற்றங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொண்டு வர முடியும். சின்னஞ்சிறிய உதவிகள் ஆகினும் நமது ஒவ்வொரு செயலிலும் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். சின்னஞ்சிறிய உதவி, நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி ஏதோ ஒன்று செய்யலாம். சின்னதாக ஒரு கேம்பில் போய் உங்களால் ஏதாச்சும் பண்ண முடியுதா, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுதா, இல்லைனா 4 பேருக்கு உங்களால் சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உங்களால் புரிய வைக்க முடியுதா, இது எல்லாமே ஒரு உதவி தான். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி உதவிகள் அப்படின்றது நீங்கள் பண்ணலாம். அப்போ சின்னஞ்சிறிய உதவிகள் ஆகினும் நமது ஒவ்வொரு செயலிலும் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். சமுதாய சேவை நிம்மதியையும் மன நிறைவையும் அளிக்கும் உன்னதமான செயல். சமுதாய சேவை நிம்மதியையும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய உன்னதமான செயல். ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா சூப்பர், வேற லெவலாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு அடுத்து வர கட்டுரை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை. ரீசெண்டாக நான் அனுபவித்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு கட்டுரை அப்படின்றதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன், டீச் பண்ண போகிறேன். ஓகேவா? ரெடியா? அப்படி என்ன சார் கட்டுரை அப்படின்றத பார்ப்போமா? பார்க்கலாம். ஓகேவா? சரி பாருங்க. முன்னுரை: விமான அனுபவம், விமான நிலையத்தில் நான் பயணச்சீட்டு சரிபார்த்தல், விமானத்தில் நான். முடிவுரை. இதுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது யாருக்கு அப்படின்னா ஷிமான் சாருக்கு. ஏன்னா ஷிமான் சாரால் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ளைட்டில் போனேன். நான் வந்து பிறந்ததுலேருந்து காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் வரையும் நான் எங்கேயுமே ஃப்ளைட்டில் போனதில்லை. என்னுடைய சின்ன வயசு ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ரொம்ப. எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே ஒரு ஆசையாக இருக்கும்ல, ஏதோ ஒரு என்னடா ஆக போகிற அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய ஆசை வந்து ஃப்ளைட் ஓட்டணும் அப்படின்றது. அதுக்கு ஃப்ளைட் ஓட்டினீங்களான்னு கேட்காத, ஃப்ளைட்டில் போனதே இப்போ தான். சரியா? அது சின்ன வயசில் என்னுடைய ஆசையாக இருக்கும். அதுக்கடுத்து காலம் மாற 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 நம்மளுடைய கோல் மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடியதான். ஏன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளைட் ஓட்டணும், இப்போ நான் என்ன மாதிரி ஃப்ளைட் ஓட்டணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதுவே காலம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நான் ஏஐ இன்ஜினியர் ஆகணும், நான் ஏஐ டெக்னாலஜியில் மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கு, அது உண்மைதான். ஏன்னா அந்த காலத்தில் பெருசாக எக்ஸ்ப்ளோஷர் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ அந்த மாதிரி வந்து சின்ன வயசுல என்னுடைய ஆசை ஃப்ளைட் ஓட்டணுன்றது மாதிரி ஃப்ளைட்டில் ஒரு வாட்டியாச்சும் போயிடணும்டா அப்படின்னு வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு வாட்டி ப்ரிப்பேர்லாம் பண்ணோம், ரெடிலாம் பண்ணேன். ஆனால் வந்து ஒரு கால சூழ்நிலையால் போக முடியல. சரி விடு, இருந்து அது வரட்டும் அப்படின்னு விட்டுருந்தேன். ஆனால் வந்து இப்போது ரீசெண்ட் டைமாக வந்து சென்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய மீட்டப், இப்போ பெங்களூர் இருக்குன்னா பெங்களூர் வந்து சென்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட மீட்டப், அதுக்காக வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ராவல் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஷிமோன் சாருக்கு. அவங்களால தான் அன்றைக்கி நான் வந்து அன்றைக்கி ஃப்ளைட்டில் வந்தேன். ஓகேங்களா? சரி, ஓகே சார், உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்? நீங்களே நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டில் போயிருக்கலாம். ஃப்ளைட்டில் யாரெல்லாம் போகாமல் இருந்தீங்களோ இன்றைக்கி என்னுடைய அந்த ஃப்ளைட் அனுபவத்தையும் இன்றைக்கி அதையும் சேர்த்து ஒரு கட்டுரை எழுத போகிறோம். இந்த மாதிரி கட்டுரைலாம் வந்துச்சுன்னா தூள் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட்டுரைலாம் கேட்டாங்க அப்படின்னா மாஸ் பண்ணிடலாம், சூப்பராக எழுதிடலாம். நம்ம ஏதாச்சும் ஜென்ரலாக ஏதாச்சும் கேட்குறாங்க, வேறு சம்மந்தமாக எழுதுறாங்கன்னா நம்மளால கஷ்டம். இந்த மாதிரி கட்டுரை வருதான்னு பாருங்கள். இந்த மாதிரி கட்டுரை வந்தால் சூப்பராக எழுதிடலாம். சரிங்களா? அதுவும் இல்லாமல் உங்களுடைய கற்பனையில் இருக்கும்ல, இப்படிலாம் இருக்கும், நம்ம பார்த்த வரையும் இப்படிலாம் இருக்கும், அதை கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எழுத முடியும். இப்போ ரயில் பயணம் அப்படின்னா எல்லாருமே ட்ரெயினில் போயிருப்போம், ஈஸியாக எழுதுவோம். போயிட்டு நான் அந்த மாதிரி வந்து முன்பே சென்று IRCTC என்னும் வெப்சைட்டில் போய் புக் செய்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே எழுதலாம். இல்லை நேரில் சென்று அவரிடம் நான் வந்து டிக்கெட்டுகளை பெற்றேன், இருக்கக்கூடிய பயணச்சீட்டை பெற்றேன் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக ஒரு கட்டுரை அப்படின்றது எழுத முடியும். சரிங்களா? இன்றைக்கி நான் இந்த கட்டுரை அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்ல போகிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதையும் நம்மளுடைய கட்டுரையும் இணைத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சரிங்களா? சரி, ஓகே, கவனிங்க. ஃபஸ்ட்டு குறிப்பிச்சுட்டகம் ஆல்ரெடி நம்ம போட சொல்லிட்டேன், ஒன்றுமே கிடையாது. இந்த பாக்ஸ் போட போகிறீங்க, குறிப்பிச்சுட்டகம்னு போட போகிறீங்க, முன்னுரை எழுத போகிறீங்க, முடிவு எழுத போகிறீங்க, நடுவில் சப்டாபிக் போட போகிறீங்க. அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கு அடுத்து தலைப்பு: விமானத்தில் நான், விமானத்தின் அனுபவம், விமானத்தில் சென்ற அனுபவம். இந்த மாதிரி ஏதோ ஒரு தலைப்பு உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு தலைப்பு.
தலைப்பு போட மறந்துடாதீங்க சரிங்களா. ஏதோ ஒரு தலைப்பு உங்களுக்கு யூஸ்வலாக இருக்க மாதிரி ஈஸியாக ஏதோ ஒன்று போடுற மாதிரி ஒரு தலைப்பு ரெலவெண்ட்டாக இருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் வரதட்சணை கொடுமை அப்படின்னு இதுக்கு போட்டக்கூடாது தலைப்பு, ஏன்னா அது ரெலவெண்ட்டே இல்லை. அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்கணும், அவ்வளோதான், தட்ஸ் ஆல் சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் தலைப்பு அப்படின்றது கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு முன்னுரை நான் எழுத போகிறோம். முன்னுரைனா அதில் இருக்கக்கூடிய சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன, அந்த ஒரு கட்டுரையிலேயே சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்றது. நமது வாழ்வில் சில அனுபவங்கள் என்றும் பசுமையாக நினைவில் நிற்கும். நம்மளுடைய வாழ்க்கையில சில அனுபவம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மனசுல அப்படி நிற்கும். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே ராட்டனம் சுற்றணும், ராட்டனம் தெரியும்ல, அந்த ராட்டனம் சுற்றணுன்றது ரொம்ப ஆசை. ரொம்ப என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. எங்கள் வீட்லேயும் அழைச்சிட்டு போல. எங்கள் அப்பாலாம் வந்து விவசாயி, ஒரு நார்மலான ஒரு குடும்பம். அதனால் வந்து எங்களாலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன விஷயத்த கூட என்னால் வந்து அனுபவிச்சது கிடையாது. கேட்டிருக்கேன், ஆனால் எங்கள் வீட்லேயும் வந்து அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அழைச்சிட்டு போல. சின்ன வயசுல நான் கேரம் போர்டு கேட்டேன், அதுவே எனக்கு கிடைக்கல. அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படின்றது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆசையாக இருக்கும், இதெல்லாம் நம்ம போகணும். என் ஃப்ரெண்டு வந்து ஸ்கூலில் வந்து சொல்லுவான், டேய் நான் இன்னைக்கு எங்கே தெரியுமா போனேன், இன்னைக்கு ராட்னம் ஆடினேன் அப்படிமா. டி எப்படா இருக்கும், அவன்கிட்ட கேட்டு ஆசையாக நான் கற்றுப்பண்ணி தொழிஞ்சு நம்மளால அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி சில விஷயம் இருந்திருக்கும். இப்போ என்னையும் கேட்டு அப்படின்னா உங்கள்கிட்ட மறக்க முடியாத சில நினைவுகள் என்ன சார் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் அட்வென்ச்சர் அப்படின்னா? நான் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஜாப் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சென்னையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு குயின்ஸ்லாண்டோ ஏதோ ஒன்று நடந்தா, எக்ஸாக்டாக எனக்கு நேம் ஞாபகம் இல்லை. அந்த இடத்துல போய் ராட்னம் சுற்றினேன். அது என்னால் சுத்தமாக மறக்க முடியாது. அதோடைய ஃபீலிங் இப்பயுமே எனக்கு இருக்குது. குயின்ஸ்லாண்ட் தான் நினைக்கிறேன். குயின்ஸ்லாண்டு அப்புறம் இன்னொன்று இருக்கும் எம்ஜிஎம் வேர்ல்டு தான் போனது. எம்ஜிஎம் வேர்ல்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராட்டனம் சுற்றினேன். அது சென்னையில் தான் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா என்னால் மறக்கவே முடியல. அதுக்கு அடுத்து ரோலர் கோஸ்டர், அந்த ரோலர் கோஸ்டரில் ஃபஸ்ட் டைம் போனேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதோடைய விஷயத்தில் என்னால் வந்து ஷேர் பண்ண கூட முடியல. அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாக நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதெல்லாம் தான் என்னுடைய ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம். அந்த மாதிரி நான் வந்து ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. அதுவும் நடந்துச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயம் நம்முடைய மனசில் பசுமையாக இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நினைவில் இருக்கும். அப்படியான ஒரு அனுபவம் தான் எனது முதல் விமான பயணம். என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளைட்டில் போனது இப்போது ரீசெண்ட் டைமாக ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டப்புக்காக போனது. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ஈகராக இருந்தேன், எப்படா அந்த ஃப்ளைட்டில் ஏறுவேன். ஆனால் அதே சமயம் அதுக்கு அடுத்து போயிட்டு வந்து அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்லேருந்து அகமதாபாத்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லண்டன் போகக்கூடிய ஒரு விமானம். அது ரொம்ப ஒரு கோர விபத்து, அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது. ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதை பார்த்து பயப்படவும் செஞ்சேன். என்ன மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த மாதிரி நடக்குது, என்ன பண்ணுறது, காலத்தில் ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். தாங்க முடியாத கஷ்டத்தை நம்ம தாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி சில விஷயம் அப்படின்றது நடக்குது. அப்போ அந்த மாதிரி அப்படியான ஒரு அனுபவம் தான் எனது முதல் விமான பயணம். சிறு வயது முதலே வானில் பறக்கும் கனவுகளை கண்ட எனக்கு விமானத்தில் பயணிப்பது ஒரு மிகப்பெரிய சாகசமாகவே தோன்றியது. அப்போ சிறு வயசுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விமானத்தில் பறக்கணும் அப்படின்றது நான் ஒரு கனவு கண்டிருக்கேன். உண்மையிலேடா நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டோட பர்த்டே வரும்போது அந்த மாதிரிலாம் பிளான் போட்டோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ளைட்டில் போயிடுவோமா, பர்த்டே அன்னைக்கு ஃப்ளைட்டில் போனோம், அப்போ வந்து நம்ம மறக்காத ஒரு நினைவாக இருக்கும். ஏன்னா அதுவே ஒரு கனவாக இருக்குது, ஃப்ளைட்டில் போகிறதே ஒரு கனவாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அவனுடைய வாழ்வில் சில அனுபவங்கள் என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பசுமை நினைவாக இருக்குது. அப்படியான ஒரு அனுபவம் தான் தன்னுடைய முதல் விமான பயணம். சிறு வயது முதலே, சின்ன வயசுல இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பறக்கக்கூடிய கனவுகளை கண்ட நமக்கு விமானத்தில் பறப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாகசமாக தான் இருக்கும். ஒரு பெரிய சாகசம், நம்ம பெருசாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி தான் தோணும். ஓகே, அந்த நாள் நெருங்க என் மனதில் உற்சாகமும் லேசான பதட்டமும் கலந்திருந்தது. அந்த நாள் நெருங்க அன்னைக்கு நைட்லாம் பார்த்தோன்னா நான் ஒழுங்காக தூங்கலை. ஏன்னா அடுத்த நாள் நம்ம வந்து ஃப்ளைட்டில் பறக்க போகிறோம். அன்றைக்கி நைட்லாம் பார்த்தோன்னா சாப்பிடும்போது கரெக்டாக சாப்பாடுலாம் சாப்பிட்டணும், நமக்கு எதுவும் உடம்புக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு 4 இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா அன்றைக்கி 2 இட்லி தான், ஓகே போதும், கரெக்டாக தூங்கிடணும். கரெக்டாக போயிட்டு தூங்க போயிடுவேன், கரெக்டாக 10 மணிக்கெலாம் தூங்கிடுவோம். அப்போ தான் காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு கரெக்டாக போக முடியும். அப்போது சில விஷயத்துக்கு ரொம்ப ஈகராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயத்துக்கு, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி அது நெருங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனசில் ஒரு உற்சாகம், ரொம்ப வந்து ஒரு எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு உற்சாகம், லேசான ஒரு பதட்டம், ஐயோ கரெக்டாக போயிடணும், எங்கேயும் போயிட்டு பிரச்சனை வந்துடக்கூடாது, திடீர்னு கேன்சர் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படின்றது நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ சில அனுபவங்கள் நம்மளுடைய மனசில் பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்குது. அப்படியான ஒரு அனுபவம் தான் என்னுடைய முதல் விமான பயணம். சிறு வயது முதலே வானில் பறக்கக்கூடிய அந்த கனவு அப்படின்றது எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அது நாள் நெருங்க ரொம்பவே எனக்கு மனசுக்குள்ள ஒரு உற்சாகமும் லேசான ஒரு பதட்டமும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விமான நிலையத்தில் அப்போ தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்னையிலேருந்து பெங்களூர் தான் ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய ஃப்ளைட் ஜேர்னி.
என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டப்லாம் முடிஞ்சுட்டு அன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா ஈவினிங் கரெக்டாக கிளம்பி அன்றைக்கி ஒரு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 3 இல்லை 2 மணி 4 o'clock அங்கே வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் ஃப்ளைட்டு. என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 மணிக்கெலாம் கிளம்பிடுறேன். ஆக்சுவலாக 4 மணிக்கு தான் ஃப்ளைட்டு, 1:30க்கெலாம் கிளம்பிடுறேன். கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடணுன்ட்டு கிளம்பி கரெக்டாக வந்து மெட்ரோலாம் போய் இறங்கிட்டு கரெக்டாக வந்து லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு பயமாகவும் இருக்குது, ஒரு பதட்டமாகவும் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த ஃப்ளைட்டில் போக போகிறேன். அப்போ கரெக்டாக வந்து முன்னாடியே ரெடி பண்ணி மதியம் எனக்கு சாப்பிடக்கூட இல்லை, ஒரு ஜூஸ் மட்டும்தான். ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணேன் அப்படின்னா ரெடி பண்ணி போயிட்டேன். பயண நாளன்று காலை வேளையிலேயே சென்னை விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தேன். ஆக்சுவலாக இதில் காலை அப்படின்னு நான் சும்மா வந்து உங்களுக்கு கட்டுரைக்காக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக என்னுடைய கட்டுரை தான் சேர்த்து எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ அந்த மாதிரி காலையில் சரிங்களா அந்த சென்னை விமான நிலையத்தில் வந்து சேர்ந்தேன். காலையில் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து சேர்ந்தேன். நான் ஆக்சுவலாக மாலையில் வந்து சேர்ந்தேன். விமான நிலையத்தில் பிரம்மாண்டமும் அங்கே நிலவும் பரபரப்பும் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினேன். அப்படியே அங்கே நடத்தின அங்கே நடத்தினதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். யாரெல்லாம் ஃப்ளைட்டில் போனீங்களோ அவங்களுக்கு தெரியும். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக அந்த நடந்து போக கூட இல்லாமல் போய் நின்னோம் அப்படின்னா நம்ம எப்படி எக்ஸலேவேட்டரில் அந்த எலவேட்டரில் ஏறுவோம்ல, அப்படியே நம்ம நின்னோம் அப்படின்னா அப்படியே போய் விடும்ல மின் தூக்கி, அந்த மாதிரி மின் தூக்கினா லிஃப்ட்டு, அது நகரும் படிக்கட்டு, அதை நம்ம ஏறினோம் அப்படின்னா நம்மளே கொண்டு போய் இறக்கி விட்டுரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்லேயே போக முடியும். அதில் போனவங்களுக்கு தெரியும், போனவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்டாண்டிங்லேயே என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்க முடியும். மேலே ஏறி நின்னோம் அப்படின்னா போதும், ஸ்டாண்டிங்கில் நம்மளால் போக முடியும். அப்போ பயண நாளன்று காலை வேளையிலேயே சென்னை விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தேன். விமான நிலையத்தின் பிரம்மாண்டமும் அங்கே நிலவக்கூடிய பரபரப்பும் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினோம். ரொம்ப அப்படியே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா நடக்க போகுது அப்படின்னு. நான் அந்த இதில் என்ட்ராகும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர், 2 மிலிட்ரி, எல்லாரும் பெரிய பெரிய கன்னோடு நின்றுருக்காங்க. எனக்கா பயம், என்னடா அது அப்படின்ட்டு. போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அந்த பிஎன்ஆர் நம்பர் மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். என்கிட்ட கேட்டாங்க, நான் ஃபோனில் காமிச்சேன், அந்த நம்பரை என்ட்ரு பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய பெயர் வந்துச்சு. ஆமாம் இவங்க வந்து உள்ளே போக போகிறாங்க, இவங்க தான் ஃப்ளைட்டில் போக போகிறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு அந்த விமான நிலையத்துக்குள்ளே என்ட்ராகிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஒரு செக்கப் இருக்கும், பேசிக்கான செக்கப். அதுக்கப்புறம் நிறைய செக்கப் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கக்கூடிய செக்கப் இருந்துச்சு. அது உள்ளே போனோடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய அந்த நம்பர்ஸை என்ட்ரி பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி இவர் வந்து இன்றைக்கி பறக்க போகிறார், என்னுடைய நேம் வந்துச்சு. அதில் என்ன இண்டிகோவா ஏர் இண்டியாவா அந்த மாதிரி காமிச்சிது. அன்றைக்கி போனது நான் ஏர் இண்டியா, அன்றைக்கி ஏர் இண்டியாவா இண்டிகோவா அதெல்லாம் காமிச்சிது. ஏர் இண்டியாவில் பறக்க போகிறாரு, இவர் எந்த டைமில் பறக்க போகிறாரு, நேம் என்ன அப்படின்னு வரிசையை காமிச்சிது. ஓகே அப்படின்னு நான் நினச்சி என்ன பண்ணேன் அப்படின்னா உள்ளே போனேன், என்ட்ராகினேன். என்ட்ரானதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம பெருசாக இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெர்மினல் பிரிச்சிருந்தாங்க, ஒரு டெர்மினலாக தனியாக பிரிச்சிருந்தாங்க. 2, 3, 4 அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரிச்சிருந்தாங்க. நான் என்ட்ரானது பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் ஃப்ளைட், நம்ம ஊருக்குள்ளே பறக்கிறது, இந்தியாவுக்குள்ளே பறக்கிறது. இன்டர்நேஷ்னல் அப்படின்னா நீங்கள் வேறு நாட்டுக்கு போகிறது, அதாவது நம்ம சென்னையிலேருந்து வந்து லண்டன் போகிறேன், அமெரிக்கா போகிறேன், அந்த மாதிரி பறக்கக்கூடியது வேறு ஃப்ளைட்டு. நான் அன்றைக்கி என்ட்ரானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட் என்னது ஏர் இண்டியாவில் டொமஸ்டிக் ஃப்ளைட், அந்த இருக்கக்கூடிய டெர்மினல் உள்ளே போனேன். பலதரப்பட்ட மக்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ய காத்திருந்தனர். அங்கு இருக்கும் ஓடும் தள்ளுவண்டிகள், சத்தமில்லாமல் நகரும் மக்கள் என அனைத்தும் ஒரு புதிய உலகத்திற்குள் நுழைந்த உணர்வை தந்தன. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. நம்ம புதுசாக வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், இல்லைனா வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு போகிறோம்னா அங்கே கத்திக்கிட்டே இருப்பாங்க, கச்சன்னு என்னடா இருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரே மன உளைச்சல் ஆகும். ஆனால் இங்கே ஃப்ளைட்டு அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரானதும் அப்படியே அமைதியாக இருக்கும், ஃபுல்லாக ஏசி ஓடிக்கிட்டு இருக்கும், ஃபுல்லாக அமைதியாக இருக்கும், ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்கும், அப்படியே வந்து உடம்புலாம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே வந்து என்னடா அமைதியாக இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கும் கிடச்சிது. அங்கும் இங்கும் ஓடும் தள்ளு வண்டிகள், சத்தமில்லாமல் நகரும் மக்கள் என அனைத்தும் ஒரு புதிய உலகத்திற்குள் நுழைந்த உணர்வை தந்தன. விமான நிலையத்தின் ஒவ்வொரு அம்சமும் பாதுகாப்பு சோதனைகள் முதல் அறிவிப்புகள் வரை ஒரு நேர்த்தியான திட்டமிடலை பிரதிபலிக்கின்றன. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இருந்துச்சு. எல்லா இடமும் அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக இருந்துச்சு. மெட்ரோ போயிருந்தீங்களா, மெட்ரோவில் கூட அதே மாதிரி ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். ஆனால் லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்லாம் போனோம் அப்படின்னா இருக்கக்கூட முடியாது, ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் அதே வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்கு போனீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஏர்போர்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ அவர் பேர் என்ன வடிவேல் சொல்லுவார்ல, ரோட்டில் உட்காந்து சாப்பாடு போட்டு குழச்சி சாப்பிட்லாம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டு அங்கேயே என்ன பண்ணலாம், சோத்தை போட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த இருக்கக்கூடிய இடமே. பயணிச்சுட்டு சரி பார்த்தல் எனக்கு ஒரே பயம். அப்போ உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டிங் பாஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முதல்ல சிமோன் சார் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபோன்லேயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து ஃபோன்லேயும் எடுத்தேன். ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு அதை ஃபர்ஸ்ட் டைம் போனேன் அப்படின்றதுக்காக அந்த போர்டிங் பாஸ் இருந்துச்சுன்னா
கொஞ்சம் நல்லா இருக்கும், இது ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம், கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் மெமரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த போர்டிங் பாஸ் போயிட்டு நேரில் வாங்கினேன். நேரில் வந்து போய் கேட்டால் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஃபோன்லேயே எடுத்துடலாம், போர்டிங் பாஸ் நம்ம நேர்லையும் போய் வாங்கிக்கலாம். போர்டிங் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபோன்லேயே எடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம நேர்லையும் போய் அந்த கவுண்டரில் போயிட்டு நான் அந்த மாதிரி ஏர் இண்டியாவில் போகிறேன் அப்படின்னு உங்களுடைய நம்பர், அந்த பிஎன்ஆர் நம்பர் மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். பிஎன்ஆர் நம்பர்னா ட்ரெயினில் போகிறது, இதே மாதிரி பிஎன்ஆர் நம்பர் மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். அங்கே காமிச்சிங்க அப்படின்னா அவங்க அந்த போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டமாக இருக்கும். அது வந்து நம்ம செக்அப் அடுத்தடுத்து போகும்போது இவங்க ஃப்ளைட்டில் பறக்க போகிறாங்க அப்படின்றதுக்கான அத்தாரிட்டி மாதிரி. நான் அங்கே போய் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டிங் பாஸ் கொடுத்தாங்க. இன்னும் வச்சுருக்கேன், கரெக்டாக வந்து மடித்து என்னுடைய பேக்கில் வச்சுருக்கேன். பேக்னா இங்கே இருக்கிறதுல என்னுடைய ரூமில் அதை அழகாக ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாக ஏர் இண்டியான்னு போட்டு அழகாக வந்து எல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ முதலில் எனது பயணச்சீட்டை சரிபார்க்கும் இடத்திற்கு சென்றேன். நீண்ட வரிசையில் காத்திருந்து எனது அடையாள அட்டையையும் பயணச்சீட்டையும் சமர்ப்பித்தேன். நான் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வந்து ஒரு என்ன இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஒரு கேமரா, நல்லா வந்து ரொம்ப டீட்டெயிலான கேமரா, அப்படியே அச்சசலா. இப்போ எப்படி வந்து படத்துலலாம் எப்படி கேமரா எடுக்கிறாங்க, முகம் எப்படி நல்லா தெளிவாக தெரியுது. இப்போ இந்த கேமராலே பார்த்து அப்படின்னா என்னுடைய ஃபேஸ் எப்படி உங்களுக்கு கிளியராக தெரியுது, அந்த மாதிரி ஒரு கேமரா. அந்த மாதிரி கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் உட்காந்துரு அந்த கேமராக்கு பக்கத்தில். என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா அந்த கேமராக்கு போய் பக்கத்தில் நிற்க சொன்னாங்க. நான் நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமராலேருந்து என்ன ஃபோட்டோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க. அதுக்கடுத்து என்னுடைய போர்டிங் பாஸ் அதை எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கேமராவில் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணாங்க. அதில் ஸ்கேன் பண்ணாங்க ஏதோ ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. என்னுடைய ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் அப்படின்றது இதுதான். அது கரெக்டாக போய்ட்டு நம்ம போர்டிங் பாஸ் வாங்கணும். போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய ஃபேஸில் அந்த இருக்கக்கூடிய கேமரா மூலிமா ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அந்த பயணச்சீட்டு அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்போ முதலில் எனது பயணச்சீட்டை சரிபார்க்கும் இடத்திற்கு சென்றேன். நீண்ட வரிசையில் காத்திருந்து எனது அடையாள அட்டையும் பயணச்சீட்டையும் சமர்ப்பித்தேன். என்னுடைய ஆதார் கார்டு, அதுக்கடுத்து அதுதான் கேட்டாங்க, என்னுடைய ஆதார் கார்டு கேட்டாங்க, அப்புறம் அந்த போர்டிங் பாஸ் கேட்டாங்க. அதை கொண்டு போய் என்ன பண்ணேன் அப்படின்னா காமிச்சேன், கொடுத்தேன். அங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்தாங்க, மிலிட்ரி தான் உட்காந்தாங்க. அவங்கள்ட்ட என்ன பண்ணேன் அப்படின்னா கொடுத்தேன். நீண்ட வரிசையில் காத்திருந்து எனது அடையாள அட்டையையும் பயணச்சீட்டையும் சமர்ப்பித்தேன். உடைமைகளை எடை போட்டு அதற்கான லேபிள்களை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய ட்ரெஸ்ஸு மீன்ஸ் வந்து என்னுடைய லக்கேஜ். நான் ஒரு பேக் தான் எடுத்துகிட்டு போனேன். அந்த பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா செக் பண்ணாங்க, என்னென்ன இருக்குது அந்த பேக்குள்ளே அப்படின்னு பார்த்தாங்க. நான் வந்து நார்மலாக ட்ரெஸ்ஸஸ் அது வச்சுருந்தேன், அப்புறம் லேப்டாப் இருந்துச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் சார்ஜர், லேப்டாப் சார்ஜர் இதெல்லாம் இருந்துச்சு. என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா லேப்டாப் சார்ஜரு, ஃபோன் சார்ஜர் இதெல்லாம் தனியாக எடுத்துருங்க. எலக்ட்ரானிக் சம்மந்தமாக எது இருக்கோ அதை தனியாக ஒரு ட்ரேயில் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா தனியாக வச்சேன். அந்த ட்ரேவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வைக்கும்போது அப்படியே உருண்டுக்கிட்டே ஓடும். அப்படி உருண்டுக்கிட்டே ஓடும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ஒரு துணி போட்டு வச்சுருப்பாங்க, அது உள்ளே போகும்போது செக் பண்ணுவாங்க, இதில் ஏதாச்சும் இருக்கா, எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கானா, இதில் ஏதாச்சும் வந்து தேவையில்லாத பொருட்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீண்ட வரிசையில் காத்திருந்து எனது அடையாள அட்டையும் பயணச்சீட்டையும் சமர்ப்பித்தேன். உடைமைகளை எடை போட்டு அதற்கான லேபிள்களை பெற்றுக்கொண்டேன். விமான பயணத்திற்கு தேவையான பாதுகாப்பு சோதனைகள் மிக கவனமாக மேற்கொள்ளப்பட்டன. உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னுடைய லேப்டாப் சார்ஜஸ்ஸு, ஃபோன் சார்ஜஸ்ஸு, அதுக்கடுத்து நான் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தோம், அப்புறம் ஏர்பாட்ஸ் கூட வைக்க சொன்னாங்க. ஏர்பாட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் எல்லாமே ட்ராவலாக அந்த இதுக்குள்ளே என்ட்ரானுச்சு. அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அதை செக் பண்ணார், கரெக்டாக இருக்கா எல்லாமே. அவர் ஒரு பார்வை பார்த்தார். எனக்கு வேறு பயம், என்னடா அது டக்குன்னு பார்க்குறாங்களே அப்படின்ட்டு. ஓகே அப்படின்றதும் எல்லாமே அடுத்த இடத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய பேகு, என்னுடைய இந்த மாதிரி லேப்டாப்பு சார்ஜர்லாம் வந்து அந்த ட்ரேயில் போயிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்கள்ல, இந்த மாதிரி ஒரு கட்டமாக இருக்கும், அதுக்குள்ளே என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா என்டர் ஆக சொன்னாங்க. இது நார்மலாக நான் அதில் என்ட்ரு ஆயிருங்க. விமான பயணத்திற்குள் தேவையான பாதுகாப்பு சோதனை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்குள்ளே போய் என்ட்ரானேன். அப்படி என்ட்ரானதுக்கப்புறம் நார்மலாக ஒரு பீப் மட்டும் கேட்டுச்சுன்னா எதுவும் இல்லை, எதுவும் வந்து பெருசாக மெட்டல்ஸ்லாம் இல்லை. என்னுடைய வாட்சை கூட கழட்டி நான் வச்சுட்டேன். வாட்ச் கூட வந்து வியர் பண்ணிவிட்டு அந்த மிஷின்குள்ளே போகக்கூடாது. இந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாட்ச் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி விமான பயணத்திற்கு தேவையான சோதனைகளை மிக கவனமாக மேற்கொள்ளப்பட்டன. அதுக்கடுத்து ஒவ்வொரு பயணியும் மெட்டல் டக்கர்கள் வழியாக செல்ல வேண்டும். அந்த மெட்டல் டக்கர்னா இதுதான், அது வழியாக செல்ல வேண்டும் என்று உடைமைகளும் ஸ்கேன் செய்யப்பட வேண்டும். இந்த செயல்முறைகள் அனைத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே என்பதை நான் புரிந்து கொண்டேன். அனைத்து சோதனைகள் முடிந்த பிறகு எனது போர்டிங் பாஸை பெற்றுக்கொண்டு விமானம் புறப்படும் கேட்டிற்கு சென்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட் இருக்கும், ஒரு கேட் அப்படின்றது தனியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய பாதுகாப்பு இருக்கக்கூடியதை நான் சொல்லிடுறேன். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அதுக்கடுத்து என்னுடைய உடைமைகள்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ட்ரு ஆகிறேன். என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அது உள்ளே போகிறேன். அந்த மிஷினுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் நிற்பார். அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு ஷூ போட்டிருந்தேன். என்ன ஷூ அப்படின்னா அது வந்து ஃபார்மல் ஷூ.
அந்த ஃபார்மல் ஷூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல்ஸ் மாதிரி இருக்கும். எப்பயுமே ஒரு ஃபார்மல் ஷூ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹீல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹீல்ஸ் இருக்கக்கூடிய நார்மலாக இருந்தக்கூடிய ஷூஸ்லாம் அனுப்பிட்டாங்க. நான் அந்த ஹீல்ஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த ஷூஸ் வச்சுருந்தேன் அப்படின்னு மறுபடியும் அனுப்பிச்சு விட்டாங்க. போய் அந்த ஷூஸை வந்து மறுபடியும் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பொருட்களை ஏதோ எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அந்த ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. அதனால் யாரையும் தப்பெல்லாம் சொல்ல முடியாது. நான் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஷூஸ் எடுத்து மறுபடியும் வந்து அந்த ட்ரேல வச்சு அதை ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணாங்க. அதில் ஏதாச்சும் இருக்கா, அந்த லேஸில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. அந்த அளவுக்கு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ விமான நிலையத்தில் இந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குமா, இந்த அளவுக்கு செக் பண்ணுவாங்களா அப்படின்றத அன்றைக்கி தான் நான் வந்து பார்த்தேன். அப்போ என்னுடைய ஷூஸ் வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா செக் பண்ணாங்க, எல்லாமே இருக்கா, இதில் ஏதாச்சும் இல்லையா அப்படின்றத. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாண்ட சைடு வந்துருச்சு. நான் போய்க்கப்புறம் இந்த மாதிரி நிற்க சொன்னாங்க. இந்த மாதிரி என்னுடைய கைகளை நீட்டிட்டு ஃபுல்லாக செக் பண்ணாங்க. அதில் போர்டிங் பாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் வச்சிருக்காங்களா அப்படின்னா அந்த நார்மலாக செக் பண்ணுவாங்கல்ல, போலீஸ் ஆஃபீஸர் என்ன அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் செக் பண்ணார். ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக என்ன பண்ணார், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணார் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு. அந்த போர்டிங் பாஸ்லாம் செக் பண்ணுறாரு, அதில் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு அந்த போர்டிங் பாஸ்லாம் செக் பண்ணார். அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து சோதனைகள் முடிந்த பிறகு எனக்கு போர்டிங் பாஸ், அந்த போர்டிங் பாஸ் இருக்கும்ல, அதை வாங்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா போகிறேன். அதை போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். விமானத்தில் நான் அப்படி போய் உட்காந்துட்டு ரொம்ப ஈகராக இருக்குது, எப்படா அந்த ஃப்ளைட் வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈகராக இருக்குது. நான் வந்து அப்படியே அந்த அந்த கண்ணாடி விளையாட்டி வெளில பார்க்குறேன். நிறைய ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஓடி போய் மேலே பறக்குது. எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம், ஓகே நம்மளும் இந்த மாதிரி ஓடி போய் நிறைய பறக்க போகிறோம். அந்த இடத்துல சுற்றி நின்று பார்த்தேன் அப்படின்னா அன்னைக்கு நிறைய ஃபோட்டோ எடுத்தது நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை ஃப்ளைட்டில் போகணுன்ட்டு. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கேன். எவ்வளோ ஃபோட்டோஸ், செல்ஃபி போடு இப்படி என்ன செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்கேன். அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட ஃபோன் கொடுத்து ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறேன். நிறைய ஃபோட்டோஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி எடுத்தேன். அது இன்றைக்குமே இன்றைக்கோ ஒரு இந்த வாரத்துக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அந்த மந்த் மெமரி அப்படின்னு வரும். அந்த சாம்சங் ஃபோனில் ஒரு மந்த்துக்கும் பார்த்தீங்கன்னா மெமரிஸ் அப்படின்னு வரும். அந்த மெமரிஸ் மொத்தமாக காமிச்சிது. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோஸும் அழகாக அந்த மியூசிக்கோடு வந்துச்சு. ரொம்ப பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். விமானத்தில் நுழைந்ததும் சுத்தமான இருக்கைகளும் விசாலமான இடமும் என்னை வரவேற்றன. அதாவது அந்த 18 நான் இருந்தது பார்த்தீங்கன்னா 18வது கேட், அதுக்குள்ளே தான் நான் என்ட்ரு ஆகணும். அந்த கேட்குவாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படா கூப்பிடுவாங்கன்ட்டு. அவங்க பேசுகிறத புரியவே மாட்டேது. பாதி வந்து இங்கிலீஷே நல்லா பேசினா பரவாயில்ல, ஃபாரினர்ஸ் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறாங்க. எனக்கா எதையுமே ஃபோனை கூட நோண்டல, அப்படியே காதில் வாங்கிட்டே இருக்கேன், எப்படா கூப்பிடுவாங்கன்ட்டு. பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தார், அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து இந்த ஃப்ளைட்டில் தான் போகிறீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. ஓகேடா கம்பெனி கிடச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூடயே உட்காந்துருந்தேன். அவர் கிளம்புனார். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய, ஏன்னா என்னுடைய சீட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருந்துச்சு. ஓகே நம்ம வந்து லாஸ்ட்டில் போய் உட்கார போகிறோம் அப்படின்னோடனே எப்பயுமே எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா யார் லாஸ்ட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 20 பேர் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா முன்னாடி இருக்கவங்க உட்காந்துட்டு அந்த ஃப்ளைட்டில் வந்து கூட்ட நெரிசல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 20 பேர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூப்பிடுவாங்க. லாஸ்ட்டு யார் 20 பேர் உட்காந்துருக்காங்களோ. எனக்கு அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னல் சீட்டு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஜன்னல் சீட் வந்து கிடைக்கணும் அப்படின்னு விண்டோ சீட்டு கிடச்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 20 பேர் அப்படின்றது உள்ளே என்ட்ரு ஆகிறோம். மறுபடியும் உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் ஆஃபீஸர் மறுபடியும் செக் பண்ணுறாங்க, பேக்கெல்லாம் திறந்து மறுபடியும் செக் பண்ணுறாங்க. உள்ளே வந்து யாராச்சும் ஒருத்தவங்க கொடுத்துருவாங்களோ அப்படின்றதுக்காக மறுபடியும் ஒரு செக் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கும் சரிங்களா. அப்போ விமானத்தில் நுழைந்ததும் சுத்தமான இருக்கைகளும் விசாலமான இடமும் என்னை வரவேற்றன. என் இருக்கையில் அமர்ந்து பாதுகாப்பு பெல்ட்டை கட்டி கொண்டேன். நான் போயிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய சீட் வந்து மொத்தம் 3 பேர் உட்கார்ற மாதிரி சீட் இருந்துச்சு அந்த ஏர் இண்டியாவில். இந்த மாதிரி என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜன்னல் சீட்டு. இந்த இடத்துல போய் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஜம்முன்னு உட்காந்துட்டு அப்படியே ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க டைமில் நிறையா ஃப்ளைட் வந்து அந்த ஓடுதளத்தில் ஓடி ஃப்ளைட் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. அதை வந்து நிறைய நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது விமானம் ஓட தொடங்கியதும் அந்த பாதுகாப்பு பெல்ட், அந்த சீட் பெல்ட் இருக்குல்ல, அதை எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். அது ஏதாச்சும் கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன். இது ஈஸி தான். எடுத்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த சீட் பெல்ட்டை போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துருந்தேன். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நிறைய அறிவிக்கைக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரே புகையாக போணுச்சு. அந்த ஏசி போட்டு விட்டாங்க, அப்படியே அமைதியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து 20 பேராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரம்பிச்சிது சென்னை டு பெங்களூர். விமானம் ஓட தொடங்கி மேலே எழும்பிய போது எனக்கு இதயம் படப்படுத்துது. உண்மையாடா இது வந்து என்னுடைய கண்டிப்பாக நடந்துச்சு. நான் அந்த ஃப்ளைட் என்ன பண்ணுறேன், முருகா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உட்காந்துட்டு இருக்கேன். கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஆயிடக்கூடாதுன்ட்டு. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பயத்திலே உட்காந்துருக்கேன். அந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொல்லமாக அப்படி வந்துட்டு அப்படியே ரொம்ப ஸ்லோவாக தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த யூட்டர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ரன்வேக்காக. திடீர்னு அடுத்த ஒரு செகண்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மைல் ஸ்பீட் இருக்கும், ஒரு 100 மைல் ஸ்பீட் இருக்கும். அப்படியே சரி ஸ்பீடாக நாங்கன்னா அந்த ஃப்ளைட் அப்படியே ஸ்பீடாக போகுது. அப்படியே தடத்தடத்துல ஆடுது ஃப்ளைட்டு. ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் ஏற்படுது. என்னடா இது இந்த மாதிரி வந்து தடத்தடன்னு ஓடுது அப்படின்ற மாதிரி எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயம் ஏற்படுது. அப்போது அப்படியே எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து அப்படியே டக்குன்னு இப்படி மேலே ஏற ஆரம்பிக்குது. ஓடிக்கிட்டு இருந்த ஃப்ளைட்டு
திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஏற ஆரம்பிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பின்னாடி சாயிறேன். அப்படியே ஒரு மாதிரி பயம் இருக்கும் தெரியுமா, மேலேருந்து மாடியிலேருந்து குதிக்கிறப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பயம். அப்போ நம்ம அந்த சேர்லேருந்து கீழே விழுவோம் அப்படின்னா கூட ஒரு பயம் ஏற்படும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பயம், அப்படியே ஒரு மாதிரி பயமா இருக்குது எனக்கா. அப்படியே மேலே போக போக காது அடைக்க ஆரம்பிச்சிடும், அங்கே வளிமண்டலம் இருக்காதுல்ல, அதனால காது அடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ விமானம் ஓட தொடங்கி மேலே எழும்பிய போது என் இதயம் படப்படுத்தது. கீழே தெரியும் கட்டிடங்கள் சிறியதாக மாற மேகங்களுக்கு நடுவே பயணிப்பது ஒரு கனவு போல் இருந்தது. எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வானத்துல மேலே பறந்துக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய விஷயத்த பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, அதனால சொல்லவே முடியல. சென்னையிலேருந்து பார்க்கும்போது கட்டடம்லாம் சின்ன சின்னதாக தெரியுது. நான் வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ளைட் இறங்குற வரையும் பார்த்தேன் அப்படின்னா நான் ஜன்னலே தான் என்னுடைய முகம் இருந்துச்சு, வேற எங்கேயுமே நான் திரும்பல. இந்த ஃப்ளைட்லேயே அப்படியே அந்த ஜன்னலேருந்தே பார்த்துட்டே இருக்கேன். சூப்பராக இருக்குது. அப்புறம் மேகங்கள்லாம் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட பார்க்குறேன். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேகத்துக்குள்ளே போயிடுச்சு. அப்போ ஃப்ளைட்டு மேகத்துக்குள்ளே போகும்போதுன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது, எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மேகங்களுக்கு நடுவே பயணிப்பது ஒரு கனவு போல் இருந்தது. விமான பணிப்பெண்கள் உணவு பானங்கள் வழங்கினர். ஜன்னல் வழியே மேகங்களையும் சூரியனையும் அஸ்தமனத்தையும் ரசித்து கண்டுக்குள்ள காட்சியாக இருந்தது. அப்போதான் வந்து ஒரு ஆக்சுவலாக என்னுடைய ஃப்ளைட் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 35 நிமிஷமும் என்னமோ தான். இங்கே தான் வந்து டைமை போக்குனாங்க. இதுவரையும் நான் வந்து சென்னையிலேருந்து பெங்களூர்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும் இருக்கக்கூடிய டிராஃபிக்கு. ஆனால் வந்து கொண்டு வந்து விட்டது பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவரில். ஃப்ளைட் கிளம்புனதுலேருந்து பெங்களூர் வந்து இறங்குனது பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம். சரிங்களா, வந்து ஜாலியாக வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இறங்கியாச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாண்ட்விட்சு, அப்புறம் ஏதோ ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று, சாண்ட்விச் ஒன்று ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று, ரெண்டு என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்க. அப்புறம் சாஸ்லாம் வச்சு அழகாக அதெல்லாம் சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை, பட் ஓகே, அந்த ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே இதெல்லாம் கொடுத்தாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அது வாங்கி சாப்பிட்டேன். இப்போ விமான பயணம் தொடங்கி மேலே எழும்பிய போது என் இதயம் படப்படுத்தது. கீழே தெரியும் கட்டிடங்கள் சிறியதாக மாற மேகங்களுக்கு நடுவே பயணிப்பது ஒரு கனவு போல் இருந்தது. விமான பணிப்பெண்கள் உணவு பானங்கள் வழங்கினர். ஜன்னல் வழியே மேகங்களையும் சூரியனையும் அஸ்தமனத்தையும் ரசித்து கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் அஸ்தமாகக்கூடிய டைம் அப்போ பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்பவும் நல்லா இருந்துச்சு அந்த இருக்கக்கூடிய விஷுவல்ஸ் அப்படின்றது. அதுக்கடுத்து முடிவுரை. வானில் மேகங்களுக்கு நடுவே பறந்த அந்த அனுபவம் எனக்கு புத்துணர்ச்சி அளித்தது. விமான பயணம் என்பது வெறும் போக்குவரத்து மட்டுமல்ல, அது ஒரு புதிய அனுபவம், புதிய உலகத்தை காணும் ஒரு வாய்ப்பு. இந்த பயணம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும் ஒரு சாகச அனுபவத்தையும் தந்தது. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரசித்த ஒரு விஷயம். அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு நாள்லேருந்து நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே, ஃப்ளைட்டில் போகிறோம்டா இன்னைக்கு அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து கனவுல ஃப்ளைட்டில் போகணும், ஒரு வாட்டியாச்சும் போகணும் அப்படின்றது கனவு. ஸோ அன்றைக்கி ரொம்ப ஈகராக இருந்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி ஃப்ளைட்டில் பறக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஈகராக இருந்துச்சு. அது அன்றைக்கி அந்த அனுபவத்தை என்னால் சொல்ல முடியல. சார் ஜாலியாக போயிட்டு வந்துட்டு நீங்கள் ஜாலியாக சொல்கிறீங்க, நாங்களும் எனக்கு ஆசை இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் போக முடியும். கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலியில் அப்பா கொஞ்சம் ஓகே, ஃபேமிலி கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது, அப்பாவால் அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக அப்பாட்ட ஒரு வாட்டி கேளுங்க. அப்பா இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகலாம்ப்பா, இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து சின்னதாக சொல்லுங்கள், பெருசானா பட்ஜெட் அதிகமாயிரும். சின்னதாக பக்கத்தில் அப்படின்னா ஒரு 2000 3000 என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ளைட்டில் பறக்க முடியும். அந்த மாதிரி வேணால் சொல்லுங்கள், இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு. இல்லை சார் ஃபேமிலி வந்து அவ்வளோலாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னா நீ வேலைக்கு போயிட்டு உன்னையும் உங்களுடைய பேரண்ட்ஸையும் இந்த மாதிரி அழைச்சிட்டு போங்க. உன்னுடைய பேரண்ட்ஸை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி அழைச்சிட்டு போங்க. என்னுடைய கனவு அடுத்து என்னவா இருக்குது அப்படின்னா எங்கள் அம்மாவை இந்த மாதிரி நான் ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அதோடைய கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். சரிங்களா, ஒரு சாகச அனுபவம் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்றது அது தெரிய வருது. ஓகே, அடுத்து நம்முடைய ஜே அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்கும் நான் ரொம்ப இந்த கட்டுரையை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னுடைய பேச்சிலே தெரிஞ்சிருக்கும், சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பேன். ஏன்னா ரொம்ப எனக்கு அந்த ஒரு அனுபவம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி போகணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து ஜே அட்வான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வேதாந்து மாணவர்கள் வேற லெவலாக கலக்கியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 15 பார்த்தீங்கன்னா தக்ஷ் அப்படின்றவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் ஆல் இண்டியா ரேங்க் 15 வாங்கியிருக்காரு. உண்மையிலே வேற லெவல். அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஜேயில் மட்டும் இல்லை, நீட்லேயும் நம்முடைய வேதாந்து மாணவர்கள் வேற லெவலாக கெத்து காட்டிட்டு இருக்காங்க. சரிங்களா, இதே மாதிரி நீங்களும் 11th 12th படிக்கும் போதே ஜேஇ நீட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நல்ல டாக்டராகவோ நல்ல ஒரு ஐஐடியில் படித்து நல்ல ஒரு இன்ஜினியராகவோ ஆகணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஒரு லைக்கை போடுங்க. அதுக்கடுத்து வந்து வாட்ஸ்அப் சேனல், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஒரு லைக்கை போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேரை பண்ணி விடுங்க. அண்டில் தென் சைன் ஆஃப் தமிழன். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்பில் சந்திப்போம். பாய் பாய் பாய்.